பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் மரணத்தை மறந்த மனிதன் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். உலகில் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் பாவம் செய்கிற, தவறு செய்கிற இயல்புடையவர்களாகத்தான் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். 100% பாவமே செய்யாத புண்ணிய ஆத்மாக்களாக மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய படைப்பின் நோக்கமும் அல்ல. அல்லாஹ்வுடைய விருப்பம் அதுவாக இருந்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்கனவே அது போன்ற ஒரு படைப்பை படைத்து ஏற்கனவே வைத்திருந்தார். வானவர்கள் என்று மலக்குகள் என்று அழைக்கப்படுகிற அந்த படைப்பினங்கள் அவர்கள் 100% அல்லாஹ்வின் விருப்பப்படி தமது வாழ்க்கையினை அமைத்துக் கொள்கிறவர்களாகவும் இறைவனின் ஏவல்களுக்கு செவிசாய்க்கிறவர்களாகவும் இறைவனை எப்பொழுதுமே வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிறவர்களாகவும் மலக்குமார்கள் ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட படைப்புகள் இருந்து கொண்டிருக்கிற தருணத்திலேதான் அல்லாஹ் மனிதர்களாகிய நம்மை படைக்கிறான். அப்படியானால் இறைவனுடைய நோக்கம் என்ன என்றால், பாவமே செய்யாத மலக்குகளை விட பாவம் செய்து அந்த பாவத்தை திருத்திக் கொள்கிற, அது தவறு என்று தெரிகிற பொழுது அதிலிருந்து மீண்டு வருகிற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதே போல பாவம் எது நன்மை எது என்பதை பிரித்து விளங்கி பாவத்திலிருந்து மீண்டு நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் மனிதர்களையே உலகத்தில் படைத்திருக்கிறான். இது மனிதர்கள் படைக்கப்படுகிற ஆரம்ப நாட்களிலேயே இந்த செய்தி உலகத்திற்கு சொல்லப்பட்டு விட்டது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைப்பதாக மலக்குமார்களிடம் சொன்ன பொழுது அவர்கள் கேட்ட கேள்வியும் இதுதான், இறைவா ஏன் இவர்களை நீ படைக்கிறாய்? நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், நாங்கள் ஏற்கனவே இருக்கிறோம், உன்னை துதிக்கிறோம், புகழுகிறோம், உன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் இருக்கிற பொழுது ரத்தங்களை ஓட்டி குழப்பங்களை மேற்கொள்ளுகிற மனிதர்களை நீ ஏன் படைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு இறைவன் சொன்ன மறுமொழி என்ன? இன்னி ஆலமும் ஆலா தாலமூன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன் என்ற பதிலோடு அல்லாஹ் நிறுத்தி கொண்டு மனிதர்களை உலகத்திலே படைத்து உலாவ விட்டிருக்கிறான். மனிதன் பாவம் செய்கிற இயல்புடையவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறானே தவிர பாவமே செய்யாத மனிதர்கள் என்று உலகத்தில் யாரும் கிடையாது. தவறுகளை விட்டு அப்பாற்பட்டவர்கள் இறை தூதர்கள் கூட கிடையாது. அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பொன்மொழி அற்புதமாக இந்த கருத்தை உலகத்திற்கு சொல்லுகிறது. குல்லு பனி ஆதம யுக்திஉ பில் லைலி வன் நஹார், ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு செய்கிறவனாகத்தான் இருக்கிறான். ஆதமுடைய மகன் என்ற சொல்லிலே உலகத்தினுடைய அனைத்து மனிதர்களும் அடங்கிவிட்டார்கள். அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் இந்த இலக்கணம் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட இயல்புடையவர்களாக படைக்கப்பட்ட மனிதன் பல்வேறு விதமான மனோ இச்சைகளால் சூழப்பட்டு பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆட்படுத்தப்படும் பொழுது அவன் இறைவனுடைய கட்டளைகளை மீறி தவறு செய்ய எத்தனிப்பான். அந்த நேரத்தில் அவனுக்கு அறிவு புகட்டி தவறிலிருந்து அவனை மீண்டு வர செய்து அல்லது தவறின் பக்கம் போகாமல் அவனை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். வெறுமனே தவறு செய்வான் என்பதோடு இறைவன் நிறுத்திக் கொள்ளவில்லை. தவறு செய்கிற இயல்பு மனிதனிடத்தில் இருக்கிறது. ஆனால் மனிதன் அதை வெற்றி பெற வேண்டும், அதிலிருந்து மீண்டு வெளியில் வர வேண்டும். ஷைத்தானிய சிந்தனைகள் அவனை தவறின்பால் தள்ளுகிற பொழுது, இறை கட்டளைகளுக்கு மாறு செய்யுமாறு அவனை தூண்டுகிற பொழுது அதை வென்று வெற்றி வாகை சூடி ஒரு மனிதன் இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டவனாக, இறைவனுடைய வார்த்தைகளை செவியேற்றவனாக, இறைவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த கட்டளைகளை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவனாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதற்கு தகுந்தாற் போன்ற சூழ்நிலைகளையும் மனிதர்களுக்கு அமைத்து தருகிறான். வெறுமனே மனிதனை படைத்து
இன்னொரு புறத்திலே ஷைத்தானையும் படைத்து ஷைத்தானோடு சண்டையிட்டு நீ ஜெயித்துக்கொள் என்று மாத்திரம் இறைவன் நம்மை படைக்கவில்லை. உண்மையில் அப்படி படைத்திருந்தால் ஷைத்தானோடு போட்டியிட்டு ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்மை விட பெரியவன் பல விதங்களில், அவனுடைய திறமை அசாத்தியமானது. இன்னும் சொல்ல போனால் ஆதிகாலம் தொட்டு அவன் வழிகெடுத்துக் கொண்டே இருக்கிறான் மனிதர்களை. எத்தனை கோடானு கோடி மனிதர்களை வழிகெடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் அவனுக்கு இருக்கிறது. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிரியோடு நம்ம மோதினது கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போல எவ்வளவு காலம் மோதி இருப்போம். நமக்கு எப்பொழுது விவரம் தெரிந்ததோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தான் இந்த எதிரியை, ஷைத்தான் என்ற எதிரியை எவ்வாறு எதிர்கொள்வது என்ற போராட்ட களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சில பேர் 5 ஆண்டு காலம் அந்த அனுபவத்தை பெற்றிருப்பார்கள், சில பேர் 10 ஆண்டு காலம் அனுபவத்தை பெற்றிருப்பார்கள், சில பேர் 50 ஆண்டு காலம் அனுபவத்தை பெற்றிருப்பார்கள், சில பேர் 100 ஆண்டு காலம் அனுபவத்தை பெற்றிருப்பார்கள். ஷைத்தான் என்ற எதிரியோடு போட்டியிடுகிற அனுபவம் நமக்கெல்லாம் ஆக குறையும். ஒரு மனிதனுடைய போட்டியிடுகிற அதிகபட்ச காலம் 100 ஆண்டு காலம் இருக்கலாம். ஆனால் ஷைத்தான் நல்லவர்களை வழிநடப்பதற்கு கெடுத்து கெடுத்து அவன் பழக்கப்பட்டிருக்கிற அவனுக்கு இருக்கிற அனுபவம் 50 ஆண்டுகளா, 100 ஆண்டுகளா, 500 ஆண்டுகளா, 1000 ஆண்டுகளா, லட்சம் ஆண்டுகளா? மனிதன் என்றைக்கு படைக்கப்பட்டாலோ அன்றிலிருந்து அவனுக்கு அனுபவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்தாங்கல்ல, அன்னைக்கு ஆரம்பிச்ச அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவஸ்தரோடு போட்டியிட்டு ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாமானியமான காரியமா? அதற்காக இறைவன் என்ன செய்கிறான்? அவன் பலம் பொருந்தியவன் தான். வழிகெடுப்பதற்குரிய பல்வேறு தந்திரங்களை கற்று வைத்திருக்கிறான். மிக இலகுவாக தன்னுடைய பாதையிலே மனிதர்களை வரவழைத்து விடுகிற ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்ற விசாரணையின் பொழுது மக்கள் ஷைத்தானை திட்டுகிற நேரத்தில் ஷைத்தான் பேசுவானாம். என்ன பேசுவான்? வகால ஷைத்தான், திருக்குர்ஆன் சொல்லுகிறது, லம்மா குலியல் அம்ரு இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக்கி வவஅத்துக்கும் ஃபஅக்லஃப்துக்கும் வமா கான லி அலைக்கும் மின் சுல்தான். இறைவன் தீர்ப்பளித்ததற்கு பிறகு, நரகவாசிகளுக்கு நரகம் என்று தீர்ப்பளித்த பிறகு ஷைத்தான் பேசுவானாம். ஷைத்தானை மக்கள் திட்டுவார்களாம், அயோக்கிய ராஸ்கல், நம்மளை இப்படி வழிகெடுத்து நாசமாக்கி விட்டானே, இவன் பேச்ச கேட்டு இன்னைக்கு நம்ம நரகத்துக்கு வந்து விட்டோமே. அவன் பேசுவான், இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக். தம்பி, அல்லாஹ் உனக்கு ஒரு வாக்குறுதி தந்தான். என்ன வாக்குறுதி? உண்மையான வாக்குறுதி. வஅத்துக்கும், நானும் உங்களுக்கு வாக்குறுதி தந்தேன். ஃபஅக்லஃப்துக்கும், ஆனால் உண்மை அல்ல, பொய்யான வாக்குறுதி. வமா கான லி அலைக்கும் மின் சுல்தான், உன் மீது எனக்கு என்ன அதிகாரம் இருந்தது? உனக்கு உன் மேல எனக்கு என்ன அதிகாரம் இருந்துச்சு? இல்ல அந்த ஆவுத்துக்கும், வானும் கூப்பிட்டேன், உடனே வந்துடுறதா நீ? ஃபஸ்தஜபதும் லி, கூப்பிட்டவுடன் பதில் சொல்லிவிட்டீர்கள். மான் தும்பி முஸ்ரிகிய, என்ன நீங்க இன்னைக்கு திட்டக்கூடாது? நான் திட்டப்பட வேண்டிய இடத்துல இல்ல. நான் கூப்பிட்டோம்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? சொல்றவன் சொல்றான்னா கேட்கிறவனுக்கு மூளை இல்லையா? நான் சொல்லத்தான் செஞ்சேன், என்ன திட்டாத, உன்னைய நீ திட்டிக்க. தலு பலா தலு மூனி வலுமு அன்புசக்கும், என்னை சபிக்காதீர்கள், உங்களை நீங்களே சபித்துக் கொள்ளுங்கள் என்று நாளை மறுமையிலே ஷைத்தான் சொல்லுவான் என்பதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவன் தான். கூப்பிட்ட உடனே ஒருத்தன் பின்னாடி போறான்னா அவன் எப்படி கூப்பிட்டுருப்பான்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க அர்த்தம். வா, சூப்பரா இருக்கும், ஜாலியா 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆசையை காட்டின உடனே மனுஷன் அவன் பின்னாடி போயிட்டான். இப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த ஒரு ஷைத்தானோடு போட்டியிட்டு நாம் ஜெயிக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம். ஷைத்தானோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு தோற்று போவது இறைவனுடைய விருப்பம் அல்ல. அதற்காக இறைவன் என்ன செய்கிறான்? ஷைத்தான் என்ற எதிரியை அனுப்புகிற பொழுது அந்த ஷைத்தானோடு போட்டியிடுவதற்கு தேவையான ஆயுதங்கள் என்ன, உன்னை தற்காத்துக் கொள்கிற கேடயங்கள் என்ன, உன்னை பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகள் என்ன, அனைத்தையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே நம்மை அனுப்பி வைத்திருக்கிறான். நன்றாக சிந்தித்து பாருங்கள். என்னவெல்லாம் அப்படி ஒரு ஏற்பாடு, பல்வேறு விதமான ஏற்பாடு. தவறுகளில் இருந்து மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு பல ஏற்பாடுகள். குறிப்பாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள். தொழுகை என்ற ஒரு இபாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கேட்ட தொழுகை, அல்லாஹ் தொழ சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன்,
எனக்கு கஷ்டமா இருந்தாலும் தொழுவேன், எனக்கு வியாபார நேரத்திலேயே நான் தொழுவேன். தொழுகை இறைவன் விதித்த கட்டளை, இறைவனுக்காக தொழுகிறேன் என்று நாம் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான், இறைவனுக்காகத்தான் தொழுகிறோம், இறைவன் கட்டளையிட்டதற்காகத்தான் தொழுகிறோம். ஆனால் அந்த தொழுகைக்குள்ள என்னவெல்லாம் இருக்கிறது அதை நாம் என்றுமே சிந்தித்து பார்த்தது கிடையாது. வெறுமனே இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுவது மாத்திரம், இறைவனை பெருமைப்படுத்துவது மாத்திரம் தொழுகையினுடைய நோக்கம் அல்ல, தொழுகையின் அம்சமும் அல்ல. ஏன்? நீங்கள் பெருமைப்படுத்துகிற காரணத்தினால் இறைவனுக்கு பெருமை கூட போகிறதா? நீங்கள் இறைவனை தொழுகிற காரணத்தினால் இறைவனுடைய கண்ணியம் மேம்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உலகமே சேர்ந்து இறைவனை புகழ்ந்தாலும் இறைவனுடைய கண்ணியத்தில் கடுகளவு கூட போவதில்லை. உலகமே சேர்ந்து இறைவனை இகழ்ந்தாலும் இறைவனின் கண்ணியத்தில் கடுகளவு குறைய போவது கிடையாது. பிறகு ஏன் அந்த வழிபாடு? அல்லாஹ் தொழுன்னு சொன்னா தொழுகிறதுனால என்னமா அல்லாஹ்க்கு கிடைக்குதா? ஒண்ணும் கிடைக்கல. பிறகு அல்லாஹ்வுக்காண்டி நான் ஏன் தொழணும்? அல்லாஹ்வுக்கா வேண்டி தொழலப்பா, உனக்கா வேண்டி தொழுகிறேன். உனக்கா வேண்டி தொழுமாறு அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் சொன்னதை கேட்டு உனக்கு நீ தொழுது கொள்கிறாய். இந்த புரிதல் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? எனக்கு செய்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்திற்கு செய்கிறேன் என்று நினைத்தால் அதிலே காட்டுகிற ஈடுபாடு எப்படி? பிறருக்கு உழைக்கிறேன் என்று நினைத்தால் அதிலே காட்டுகிற ஈடுபாடு எப்படி இருக்கும்? ஒரு கடை ஒருவர் வைத்திருக்கிறார், முதலாளியாக இருக்கிறார், இன்னொரு தொழிலாளியாக இருக்கிறார். கடையின் முன்னேற்றத்திலே முதலாளி காட்டுகிற ஈடுபாடு எவ்வளவு, தொழிலாளியின் ஈடுபாடு எவ்வளவு? தொழிலாளி என்று நினைக்கிறார், நாம முதலாளிக்கு சம்பாதிச்சு கொடுக்கிறோம். அதனாலதான் என்ன பண்றாரு, ஓனர் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் பரபரன்னு வேலையை பார்க்கிறாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டாரா உப்பு மூட்டை மேல ஏறி உட்கார்ந்துக்கிறார். மதியான நேரத்தில் பல கடைகளுக்கு போய் பாருங்க, தொழிலாளி உட்கார்ந்துருப்பார். வீட்டுக்கு சாப்பிட்டு ஓனர் படுத்து எந்திரிச்சு சாயங்காலம் 5 மணிக்கு வரலாம்னு ரெஸ்ட் எடுக்க போயிருப்பார். கடையில் போய் சாமான் கேட்டு பாருங்க, என்ன சாமான கேட்டாலும் பல தொழிலாளிகள் இருக்கிறார்கள். அதுவா இல்லைங்களே, அந்த ஏத்த கடையில் போய் வாங்கிக்க. எதுக்கு? இறங்கி எடுத்து சாமான கொடுக்கறதுக்கு வலிக்கு. இப்ப இவ்வளவு நேரம் மதியம் 2 மணி வரைக்கும் கூட்டம்பா, கஸ்டமர் நின்றாங்க, ஓனர் வேற உட்கார்ந்து இருந்தாரு, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்க முடியல, இப்பவா நிம்மதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கஸ்டமர் மேல ஏறி சாமான் எடுக்கணுமா, சாமான் காலிங்கன்றுவார். அந்த இருக்குத அது ஏற்கனவே ஒரு ஆள் புக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாருன்றுவார். இதே முதலாளி தான் விடுவாரா? ஏறி எடு, அதுக்கு மேல எழுத்துக்கு போடு, இதுக்கு மேல எழுத்துக்கு போடு, சாமான வித்து காசாக்கு. என்ன காரணம்? முதலாளி நினைக்கிறார் இது எனக்கு என்று, தொழிலாளி நினைக்கிறார் இது முதலாளிக்கு என்று. தொழுகையை பற்றி நம்முடைய புரிதல் என்ன? தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு, உனக்கு இல்லையோ போ. தொழுகை என்பது உங்களுக்கு இல்லையா? அதனால் கிடைக்கிற நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போவதில்லையா? சமீபத்தில் ஒரு அரபு சஞ்சிகையில் வந்த ஒரு செய்தி, ஒரு நண்பர் சொல்ல கேள்விப்பட்ட ஒரு செய்தி. நபிகளாருடைய ஒரு துஆவை அற்புதமாக விளக்கி காட்டுகிற ஒரு செய்தி. ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்க வேண்டிய துஆ என்ன ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு துஆ, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இறைவா, உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு உதவி செய், உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய், வ ஹுஸ்னி இபாதத்திக், உன்னை அழகிய முறையிலே வழிபடுவதற்கு எனக்கு நீ உதவி செய். உன்னை வழிபடுவதற்கு உதவி செய்ய கேட்க சொல்லல, நல்ல கவனிக்க வார்த்தைகளை. வ ஹுஸ்னி இபாதத்திக், உன்னை அழகிய முறையிலே வழிபடுவதற்கு எனக்கு நீ உதவி செய். ஏன் இந்த கேள்வி? அரவநாட்டிலே இது போல ஒரு மனிதர் ஒரு பெரிய கம்பெனி இடத்திலே வேலை பார்க்கிறார். பில்டிங்குகளை கட்டி கொடுக்கிற ஒரு கம்பெனி. 30-40 வருடங்களுக்கு மேலாக தொழில் செய்து நிறைய சம்பாதித்து இருக்கிறார். இப்ப ரிட்டையர்ட் ஆயிருவோம் அப்படின்னு அவருக்கு தோணு. உழைச்சது போதும், நமக்கு ஓரளவு வீடுகள் கட்டியாச்சு, ஓரளவு ஊர்ல போய் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கம்பெனியிடத்தை ஒப்படைக்கிறார். இதோட நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன், இந்த மாசத்தோட எனக்கு ரிலீஸ் கொடுத்துருங்க. உடனே கம்பெனி சொல்லுகிறது, இல்ல இல்ல ஒரே ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அதை நீங்க முடிச்சு கொடுத்து தான் போகணும்.
இவருக்கு விருப்பமே இல்லை. என்னடா இது, முடிச்சுட்டு போய் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அதை முடியும் இதை முடியும் சொல்லிட்டு இன்னொரு வேலையை தர்றாங்களே, போதும் போதும் உழைச்சது போதும் நினைச்ச விட மாட்டேங்கிறாங்களே, எரிச்சல் தாங்கல. வேண்டா வெறுப்பாக அந்த ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறார். பெரிய பில்டிங், ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆடம்பரமான மாளிகை கட்ட வேண்டும், கம்பெனி கொடுக்கிறது, எல்லா திட்டங்களையும் கொடுக்கிறது. ஆனால் இவருக்கு ஈடுபாடு இல்லை, வெறுப்போடு வேலை செய்கிறார். நேற்று வரைக்கும் விருப்பத்தோடு வேலை செய்தார். இன்றைக்கு வீட்டுக்கு போக வேண்டியவனை வீட்டுக்கு போக விடாமல் கட்டாயப்படுத்தி வேலை வாங்குகிறார்களே என்ற எண்ணத்திலே வெறுப்போடு வேலை பார்க்கிறார். கிடைக்கிற பொருட்களை அள்ளி போட்டு வீட்டு வேலைகளை ஒப்பேத்துகிறார். அரைகுறையா வாசு பேசுனா பாதி மாட்டி பாதி மாட்டாம பெயிண்ட் அடிக்கிறார். என்னத்தையோட கலரை போட்டு விடு, இருக்கிறத வச்சு ஒப்பேத்து எல்லா வேலைகளையும் முடித்து கட்டடத்தை கட்டி முடித்து விட்டு சாவியை கொண்டு ஒப்படைக்க வருகிறார் கம்பெனி இடத்தில். கம்பெனி முதலாளியின் கரங்களில் கொடுத்து விட்டு, இதோ நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்டை முடித்து விட்டேன், இன்றோடு நான் வேலையை விட்டு நின்று கொள்கிறேன் என்று சலாம் சொல்லி புறப்படுகிறார். முதலாளி அவரை மீண்டும் அழைக்கிறார். இவர் கொண்டு வீட்டை கட்டி முடிச்சு சாவியை கொடுத்தார, அந்த சாவியை எடுத்து முதலாளி இவர் கையிலே கொடுத்து சொல்கிறார், இது இத்தனை ஆண்டு காலம் எங்கள் கம்பெனிக்காக உழைத்த உங்களுக்கு இந்த கம்பெனி தருகிற அன்பு பரிசு. செத்துட்டான். அடப்பாவமே, என் வீட்டைத்தான் இப்படி கட்டணும்னா? நடந்த நிகழ்ச்சி என்று பத்திரிகையில் வந்த செய்தி கேட்கிற நமக்கு அது நகைச்சுவையாக இருக்கலாம். சம்பந்தப்பட்ட மனிதருக்கு எத்தனை பெரிய இழப்பாக இருந்திருக்கும். பார்த்து பார்த்து கட்டி இருக்கலாமே, அந்த டைல்ஸுக்கு பதிலாக இந்த டைல்ஸை போட்டிருக்கலாமே, அந்த பெயிண்ட்டுக்கு பதிலாக இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கலாமே. இனிமே போய் கம்பெனியில காசு வாங்க முடியுமா? கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு, பெயிண்ட மாத்திக்கிறேன், கூட 2000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? இந்த மனிதன் எந்த அளவிற்கு கை சேதப்பட்டிருப்பானோ அதை விட பல மடங்கு கை சேதத்தை நாளை மறுமையிலே நம்மில் பல பேர் அனுபவிக்க போகிறோம். ஏன்? நாம் தொழுத தொழுகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை தூக்கி தருவான். அடே மனிதா, நீ தொழுத தொழுகை இதோ உனக்கு என்று சொல்லுவான். இந்த தொழுகையா எனக்கு கிடைக்கிற நன்மைகளையா இப்படி தொழுது வைத்திருக்கிறேன்? ருக்குவை சரியாக செய்யாமல், சுஜூதை முறையாக செய்யாமல், கியாமை சரியாக நிறைவேற்றாமல், ஏனோ தானோ என்று தக்பீர் கட்டி வாய்களில் அல்ஹம்து போல சிந்தனையில் கடைகளை கணக்கு போட, இந்த தொழுகையை எனக்கு கிடைக்கிற பாக்கியத்தையா இப்படி நான் அசிங்கப்படுத்தி இருக்கிறேன்? நினைப்போமா மாட்டோமா? அதனால் தான் நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அலா ذிக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை நினைக்க, உனக்கு நன்றி சொல்ல, உன்னை அழகிய முறையில் வழிபட எனக்கு உதவி செய். வழிபட உதவி அல்ல, அழகான வழிபாடு. நான் ரொம்ப அழகா வழிபடணும். ஏன்? அது எல்லாம் எனக்கு இல்ல, நாளைக்கு நான் அனுபவிப்பேன், சொர்க்கத்தில் ஏற்றலை தரப்போறேன். அப்ப எனக்குரியதை நான் சிறப்பாக செய்ய வேண்டும் அல்லாஹ், அதற்கு நீ உதவி செய் என்று நபிகளார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். இந்த வழிபாடுகள் இருக்கிறதே நமக்குரியது. எப்படி? நமக்கு ஷைத்தானோடு போட்டியிடுவதற்கு இறைவன் நமக்கு தந்திருக்கிற ஆயுதம் இந்த வழிபாடு. தொழுகனா தொழுகிற மறுமையில நன்மை, அது வேற செய்தி. உலகத்தில் என்ன அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கு தகுந்த காரியங்களில் இருந்து உங்களை தடுத்து நிறுத்தும். ஷைத்தான் அழைக்கிறான், தூண்டில் போடுகிறான், விஸ்துகாலை கொடுக்கிறான், அழகிய பெண்ணுடைய குரலிலே பேசுகிறான். ஷைத்தான் அழைப்பான், அவனுடைய அழைப்பை இடையிலேயே தடுத்து நிறுத்தி அந்த நெட்வொர்க் கனெக்ஷனை கட் செய்கிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது? நீ தொழுகிற தொழுகைக்கு இருக்கிறது. சரியாக தொழுதுபார், அந்த தொழுகை அழகிய பெண்ணின் குரலில் உங்களுடைய மொபைல் ஒலித்தால் அதை கட் செய்கிற தைரியத்தை உங்களுக்கு தரும். போடா வந்துட்டா, போனை போட்டுட்டு மினிக்கிட்டு போட்டா உடனே நம்ம பல்ல காட்டிடுவோமோ என்று சொல்லுகிற தைரியம் வரும் நீங்கள் சரியாக தொழுதான். ஏன்னா குர்ஆன் சொல்லுகிறது, நான் சொல்லுகிற வாக்குறுதி அல்ல. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடானதை தடுக்கும். தெருவில் போய்கிட்டு இருக்கிறோம், இரவு நேரத்தில் வெளியூர்ல நிற்கிறோம், பேருந்து நிலையத்தில் அழகிய பெண்ணுறுத்தி சாடை காட்டுகிறாள் கண்களால்.
பல நாட்கள் ஆகிவிட்டது, குடும்பத்தை பிரிந்து நம்மை பற்றி அறிமுகமானவர் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த பெண்ணுடைய அழைப்பு உங்களுக்கு விருப்பத்தை தர வேண்டுமா, வெறுப்பை ஏற்படுத்த வேண்டுமா என்பதை உங்கள் தொழுகை தீர்மானிக்கும். அந்த அழைப்பு கண்டிப்பாக மனிதனுக்கு வெறுப்பை தர வேண்டும். எப்பொழுது வெறுப்பு வரும்? சரியாக தொழுதால் உள்ளத்திலே வெறுப்பு வந்து இவன் மூஞ்சியும் பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குகிற தைரியம் வரும். இல்லை என்றால் சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருப்போமே, கொஞ்ச நேரம் கடலை போடுவோமே, பஸ் வர்றதுக்கு 2 மணி நேரம் இருக்குதே, அந்த பிள்ளையும் தனியா உட்கார்ந்துருக்கு, நம்மளும் தனியா உட்கார்ந்துருக்கோம், பஸ் ஸ்டாண்ட்ல வேற ஆள் இல்ல, பேச்சு துறைக்கு உட்கார்ந்துருக்கு, பேசுவோமே பேச்ச ஆரம்பிச்சா முடிஞ்சு போச்சு. நபிகளார் சொன்னார்களே, விபச்சாரத்தின் பங்கு மனிதனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அதிலே ஒன்று நாவு. பேசி பேசியே பேச்சிலே வேலையை முடிச்சிருவோம். அப்ப தொழுகை என்பது ஏதோ இறைவனுக்கு செய்வது நினைக்காதீங்க. சரியா செஞ்சா உங்க வாழ்க்கையில பல்வேறு தீமைகளை செய்ய விடாமல் நேர்வழியிலே குழப்பம் இல்லாமல் நீங்கள் செல்வதற்கு தொழுகை உங்களுக்கு பாதை அமைத்து தரும். உங்கள் கண்களை கட்டிவிடும். கண்கட்டப்பட்ட குதிரையை போல் நேர்வழியில் பயணிப்பீர்கள். அதற்கு தொழுகை உத்தரவாதம் தரும் என்று குர்ஆன் சொல்கிறது. அடுத்து என்ன? இதே போல் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நோன்பை தந்திருக்கிறான். நோன்பு எதற்கு? நோன்பும் உங்களுக்கு. இறைவனுக்காக நோன்பு இருந்தேன், இறைவனுக்காகத்தான். இறைவன் சொன்னால் உனக்கு நீ நோன்பு வைத்துக்கொள் என்று சொன்னால் அதற்காக எனக்காக நான் நோன்பு இருக்கிறேன். மறுமையில் இதற்குரிய பிரதிபலன் கிடைக்கும். மறுமை இம்மையிலே என்ன கிடைக்கும்? கிடைக்கிற பாக்கியத்தை குர்ஆன் சொல்லுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் முன்னிருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் நோன்பு வைத்தால் இறை அச்சமுடையவர்களாகலாம். அது வந்துருச்சுன்னா டோட்டல் மேட்ரு சால்வ். எந்த ரூட்ல யார் நம்மளை விலங்கெடுக்க முடியும்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யலல்லுக்கும் மன் லல்ல இதா ஹததைத்தும். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நேர்வழியில் இருந்தால் உங்களை எவனும் வழிகெடுக்க முடியாது. குர்ஆன் சொல்கிறது, மன் லல்ல, வழிகெட்டவன் உங்களை வழிகெடுக்க முடியாது. எப்போ நீ செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சு கெடுப்பானவன். நோம்ப கரெக்டா வச்சு பாரு. வச்சா என்ன? இறையச்சம் கிடைக்கும். இறையச்சம் என்ன? இறையச்சம் தானே இஸ்லாம், இறையச்சம் தானே நேர்வழி, இறையச்சம் தானே இறைவனின் கட்டளை, இறையச்சம் தானே ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையின் அடிப்படை. இறையச்சம் இல்லாத வாழ்க்கையை கற்பனை செய்ய முடியுமா? இறையச்சம் இல்லை என்று சொன்னார் அவன் இஸ்லாமியராக இருக்க இயலாது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா உரைகளிலேயும் உரையை துவக்குகிற பொழுது 3 திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சொல்லுவார்கள். நாம் எல்லாம் பல உரைகளில் கேள்விப்பட்டிருப்போம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. முதல் வசனம் சூரத்து நிசாவின் முதல் வசனம். சூரத்து ஆல இம்ரானுடைய 102வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். 2ஆம் வசனம். சூரத்துல் அஹ்ஸாபுடைய இறுதியில் இடம்பெற்றிருக்கிற வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா. 3ஆம் வசனம். இந்த 3 வசனங்களையும் குறிப்பிடாமல் நபிகளார் தங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உரை நிகழ்த்தியது கிடையாது. ஹதீஸிலே பார்க்கிறோம். எந்த உரை? எல்லா உரையும் ஜும்மாவா இருக்கும் இந்த 3 வசனங்களும். முதல் வாரம் பேசினார்கள், மறுவாரமும் பேசுவார்கள், 3ஆம் வாரம் அதே பேசுவார்கள், 4ஆம் வாரம் கண்டிப்பாக பேசுவார்கள். வாழ்நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருந்தார்கள் இந்த 3 வசனங்களை. பெருநாள் உரை கண்டிப்பாக இருக்கும் இந்த 3 வசனங்கள். ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு மன்னரைகளில் உரை நிகழ்த்தினால் கண்டிப்பாக இருக்கும் இந்த 3 வசனங்கள். மக்கள் கூடுகிற கடை வீதிகளில் உரையாற்றினால் அங்கேயும் இருக்கும் இந்த 3 வசனங்கள். நபிகளாருடைய அனைத்து உரைகளிலேயும் இடம்பெற்றிருக்கிற வசனங்கள் இந்த 3. ஏன் ஒரே விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப?
இப்ப நம்மளே ஒரே செய்தியை 2 கூட்டத்தை போட்டு போன கூட்டத்தில் என்ன பேசணுமோ அதே அடுத்த கூட்டம்னா 3வது கூட்டத்தில் சேருக்கு தான் பயன் பண்ணணும். ஏன் அவரே முடிவு பண்ணிடுவார். ஒருவேளை வந்தவர் கீழே உட்கார்ந்து கமெண்ட்ஸ் ரன்னிங் கமெண்ட்ரி சொல்லிட்டு இருப்பார். இப்ப சொல்லிட்டாரா, இப்ப பாரு இந்த சொல்லுவாரு, இந்த இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவாரு, கரெக்டா கீழே உட்கார்ந்து படம் பார்க்கும்போது சில பேர் முதல்ல படத்தை பார்த்துட்டு வந்து பக்கத்தில் ஒன்று பார்க்க விடாம இருந்துபடி சொல்லிக்கிட்டே இருப்பான். உழுந்துச்சு வருமா, ஏய் நீ பார்த்துட்டா நான் பார்க்கலடா அப்படிமானா. இந்த மாதிரி ஒரே மேட்டரை திரும்ப திரும்ப முதல் வார சும்மாவும் அது, 2வது வாரம் சும்மா அது, 3வது அது, 4வது வாரம் அதுவே அப்படின்னா 5வது வாரம் இவன் உட்கார்ந்து பக்கத்தில் பயணம். திரும்ப திரும்ப சொல்வதற்கு யோசிக்கிறோமே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யோசனை இல்லாமல் ஏன் இந்த 3 வசனங்களை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள்? வேறொன்றுமில்லை, இந்த 3 வசனங்களும் உலகத்திற்கு சொன்ன செய்தி அல்லாஹ்வை அஞ்சு என்ற செய்தி, இறைவனை பயப்படு என்ற செய்தி. ஏன் சொன்னார்கள்? இறைவனை பயப்படுகிற உள்ளத்தோடு நான் பேசுகிற செய்திகளை கேட்டால் அந்த செய்தியை நீங்கள் கடைபிடிப்பீர்கள். இறைவனின் அச்சமில்லாமல் கேட்டால் நான் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அது உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கப் போவதில்லை. நான் சொன்னதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு கேட்டுப்பார், கடைபிடிப்பாய். நினைவூட்டுவீராக. நினைவூட்டுதல் என்பது மூமின்களுக்கு பலனளிக்கும். அப்படியானால் சொன்னதையே திரும்ப சொல்வீராக அர்த்தம். சொல்வீராகன்றதுக்கும் நினைவூட்டுவீராகன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நினைவூட்டுறதுனால ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்றது தானே. நினைவூட்டி மூமினுக்கு பயனளிக்கும். எப்படி பயனளிக்கும்? எத்தனை தடவை சொன்னாலும் அவன் புதுசா கேட்கிற மாதிரியே கேட்பான். ஆமாப்பா, ஏன் மனுஷன் மறதியான மறந்துருமா. தொழுகையை பத்தி பேசுறாரு, 4 வாரத்துக்கு முந்தி பேசுறாரு, 5வது வாரம் பேசும் பொழுது 4 வாரத்துக்கு முன்னாடி பேசுற சார்ஜ் குறைஞ்சிருக்கும். 5வது வாரம் திரும்ப ஏத்திக்குவோம். 10வது வாரம் திரும்ப பேசுவாரு, திரும்ப சார்ஜ் ஏத்திக்குவோம். 20வது வாரம் திரும்ப பேசுவாரு, மீண்டும் சார்ஜ் ஏத்திக்குவான். சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். யாருக்கு? அல்லாஹ் அஞ்சுறவனுக்கு. அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம கேட்டா ஆமா தெரியாது பாரு சொல்ல வந்துட்டாரு. 5 வாரத்துக்கு முந்தி தானே சொன்னாரு, 8 வாரத்துக்கு முந்தி தானே சொன்னாரு, 10 வாரத்துக்கு முந்தி தானே சொன்னாரு என்று சொல்லுவார்கள். யார்? இறை அச்சம் இல்லாதவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பார்க்கறாங்க? நான் என்ன சொல்றேன், எப்படி சொல்றேன், எதை செய்ய சொல்றேன். 2வது, முதல்ல கேட்கிறவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சத்தோட உட்கார்ந்துரு. அப்பதான் நான் பேசுற பேச்சு உன் மனசுல பதியும், உன் வாழ்க்கையில வெளிப்படும். இப்பொழுது பாருங்கள், இறைவன் சொல்கிறான் நீங்கள் நோன்பு வையுங்கள். நோன்பு வைத்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? இறை அச்சம் கிடைக்கும். இறை அச்சம் கிடைத்து விட்டால் வாழ்க்கை சீராகிவிடும். முடிஞ்சிச்சு மேட்ரு. அல்லாஹ்வை பயந்துட்டா அல்லாஹ் என்னவெல்லாம் எல்லா இடத்துலயும் பயப்படுவோம்ல. அம்பலத்தில் மட்டும்தான் பயம் வருமா? அந்த ரங்கத்தில் வராதா? ஐயோ அல்லாஹ் பார்க்கறானே. வீட்டுக்குள்ள தனியா பொண்டாட்டி கூட உட்கார்ந்து இருக்கும் போது பயம் வராதா? யாருமே பார்க்கவில்லை என்றாலும் இறைவன் பார்க்கிறான் என்ற உணர்வு நம்மை சீர்படுத்தும், நேர்படுத்தும், தவறுகளிலிருந்து காப்பாற்றி மனோச்சைகளை கட்டுப்படுத்தும். அப்ப நோன்பு வைக்க சொன்னா அல்லாஹ் காட்டி வைக்கிறோம். அல்லாஹ் சொன்னதுக்காகத்தான் வைக்கிறோமே தவிர இது அல்லாஹ்வுக்கு அல்ல, எனக்கு. என்ன எனக்கு? என் வாழ்க்கையை இது பாதுகாக்கும். தவறுகளில் இருந்து பாதுகாக்கிற கேடயம். இன்னொரு முறை கூட நபிகளார் சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயம் என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை வழிகெடுக்கிற, உன்னை தாக்குகிற சைத்தானிய காரியங்கள் வந்து நிற்கும். நோன்பை வச்சு அழகா கேடயத்தின் மூலமாக ஒரு மனிதன் தன்னை காப்பதை போல உன்னை நீ காத்துக் கொள்ளலாம். எந்த குற்றத்திலிருந்து உன்னை காப்பாற்ற முடியும்? சரியா நோன்பை வையி. நோன்பு ஒண்ணு சுத்தி நின்னுக்கும், சேஃப்டியா நின்னுக்கும். பணத்தை ஆசை காட்டுவான் ஒருத்த வந்து, நீங்க பாப்பீங்க சரியா தப்பா. சரியா இருந்தா ஓகே, தப்பா இருந்தா எத்தனை கோடினாலும் தேவையில்லை. கத்திய வச்சு மிரட்டுவான் ஒருத்தன், உயிர் பயம் காட்டுவான். நீங்க பயப்பட மாட்டீங்க. எப்ப? உங்களை சுத்தி கேடயம் இருக்குமே, உங்களுக்கு என்ன பயம்? கத்திய வச்சு குத்துனா கேடயம் பாதுகாக்குமப்பா. நோன்பு என்ற கேடயம். அப்ப இந்த மாதிரி வழங்கப்பட்டிருக்கிற வழிபாடுகள், மனோ இச்சைகள் நம்மை அழைக்கிற பொழுது, தவறுகளின்பால் ஷைத்தான் நம்மை தூண்டுகிற பொழுது
நம்மை காப்பதற்காக இறைவன் வழங்கி இருக்கிற பாதுகாப்பு கேடயங்கள், இறைவனுக்கு நாம் செய்கிற வழிபாடுகள். இதே போல நம்மை பண்படுத்தி, நேர்படுத்தி, சீர்படுத்தி சரியான பாதையில் நாம் பயணிப்பதற்கு இறைவன் வழங்கி இருக்கிற மற்றொரு வாய்ப்பு மரணம். நமக்கு அருகிலே நிகழ்கிற மரணம், நமக்கு நிகழ்கிற மரணம் அல்ல. நாம போயிட்டோம்னா என்ன எப்படி சீர்படுத்துறது? எனக்கு உள்ளதல்ல, எனக்கு அருகிலே என் உற்றார் உறவினர், என் சொந்த பந்தங்கள், என்னுடைய நண்பர்கள், என் தெருக்காரர்கள், என்னோடு பயணிக்கிறவர்கள் என்று நான் உலகத்திலே பார்க்கிற பல்வேறு மனிதர்கள் எனக்கு அருகிலே இறந்து கொண்டே இருக்கிறார்களே, அந்த இறப்பு என்னை நேர்படுத்துகிற, சீர்படுத்துகிற அற்புதமான ஒரு சீர்திருத்தவாதி உலகில் இருக்கிற மரணம். மரணத்தை சரியாக படித்த மனிதன், மரணத்தை மறக்காமல் மனதிலே நினைவில் நிறுத்திய மனிதன், அவனுடைய வாழ்க்கையில் பிழைகளை பார்ப்பது அரிதாகிவிடும். மரணத்தை மறந்தால் பிழைகள் அதிகரித்துவிடும். இதுக்கு இதை சொல்லி உங்களுக்கு விளங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே அந்த அனுபவத்தை என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில பெற்றிருப்போம். மரணம் ஏற்படுத்துகிற தாக்கம் கண்டிப்பா தெரியும். எங்கேயோ இறந்தவனை பத்தி கேள்விப்பட்டா தெரியாது. நம்ம வீட்டுல நம்ம அண்ணன், நம்ம ஃப்ரெண்டு, நம்ம தகப்பனாரு, நம்ம தாயாரு, நம்ம புள்ள, எழுத்த வீட்டுக்காரர், நம்ம ஊர் தலைவர், நம்ம ஊர் ஜமாத் நிர்வாகி, நம்ம ஊர் போலீஸ்காரர், அப்படி நமக்கு அறிமுகமானவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், ஆட்சி படைத்தவர்கள், அவர்களுடைய மரணத்தை நம்மில் யாரேனும் பார்த்திருந்தால், சந்தித்திருந்தால் கண்டிப்பாக அந்த மரணம், அது குறித்த சிந்தனை நம்மை ஒரு சில நாட்களாக்காவது நேர்படுத்தாமல் இருக்கவே இருக்காது. ஊர்ல பெரிய ஆட்டம் போட்ட பெரிய தலைவர் மௌத்தா போயிட்டாரு, செய்தி பள்ளியாசல்ல ஜமாத்தார்களே மரண அறிவிப்பு அறிவிச்சுட்டாங்க. போய் பார்க்கிறீர்கள், கிடத்தப்பட்டிருக்கிறார் கட்டிலில். என்ன பேச்சு பேசுவாரியா, என்ன அதிகாரம், ஊரையே ஆட்டி படைச்சாரு, ஒன்றுமில்லை. அவருடைய விரலை ஆட்டக்கூட சக்தியற்றவராக கிடக்கிறாரு. சிந்தனையோடு இதை பார்த்தால் கண்டிப்பாக நம்முடைய மனதில் மாற்றம் வராது. முதல் நாள் தான் சண்டை போட்டுட்டு போனார். 50 ரூபாய் காசுக்காக தெருவில் நின்று ரவுடி பைய மாதிரி இன்னொருத்தனை திட்டி அநியாயம் பண்ணி கேடுகட்ட வார்த்தைகள் உதித்து விட்டு சென்றார். மறுநாள் காலையிலே மரணப்படுக்கையில் கட்டிலில் படுத்து கிடந்தார். என்ன தோன்றும்? என்னடா வாழ்க்கை, இதுக்கு தான் இவன் இப்படி சண்டை போட்டானா? நேற்று சண்டை போட்டு என்ன கிடைச்சிச்சு? அந்த 50 ரூபாய் என்ன செஞ்சா இவன்? சல்லி காசுக்காக வேண்டி ஒரு மனிதனை துன்புறுத்தினாலே, கேவலப்படுத்தினாலே, பேச்சு அப்படி சம்பாதித்த, பிறரை துன்புறுத்தி ஏமாற்றி சம்பாதித்த அந்த காசு அவனுக்கு பயன் தரவில்லையே என்று நமக்கு பாடம் வருமா வராதா? அவருக்கு வராது, என்ன முடிஞ்சு போச்சு. அவரை போய் பார்க்க போற எனக்கு வருமே, வரும். அதனால தான் நபிகளார் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில்லதாத், இன்பங்களை எல்லாம் முறித்து விடுகிற மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். மரணத்தை மறந்துடாதீங்க. இப்ப உலகத்தில் எதையெல்லாமோ மறப்பீங்க, மரணத்தையும் மறப்பீங்க. ஆனா நினைச்சுக்குங்க, அடிக்கடி மறதி வரத்தான் செய்யும். மௌத்த போய் பார்த்துட்டு வரும்பொழுது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி 10 நாள் கழிச்சு இருக்காது, ஃபீலிங் குறையும். ஆனா நீ ஏத்துக்க சார்ஜ, கபிரிஸ்தானுக்கு போ, பொது மையவாடிக்கு போ, அங்க போய் முன்னாடி போய் நின்று ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, யாரெல்லாம் அடங்கியிருக்கான்னு சிந்திச்சு பாரு, அவங்க உலகத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படி உன் மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து பாரு. அப்படி அடிக்கடி செய்து பார், உன்னுடைய மனதிலே மாற்றம் வரும், வாழ்க்கையிலே மாற்றம் வரும். நம்முடைய சகோதரர்களுக்கு, குறிப்பாக ஏகத்துவ சொந்தங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது இந்த நேரத்தில். என்ன செய்தி தெரியுமா? தர்காக்களுக்கு செல்லக்கூடாது, அங்கே ஜியாரத்து செய்வது மார்க்கத்திலே குற்றம். இதை சட்டமாக சொன்னோம், குர்ஆன் ஹதீஸிலிருந்து மக்களுக்கு புரிய வைத்தோம். தர்காவுக்கு செல்வது தவறு என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதோடு சேர்த்து கபிரிஸ்தானுக்கு செல்வதையும் நாம் முடித்துக் கொண்டோம். நம்ம எத்தனை பேர் கபிரிஸ்தான்களுக்கு செல்கிற பழக்கத்தோடு இருக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நான் மன்னரைகளை போய் சந்திச்சுட்டு வருவேன் அப்படின்னு பழக்கம் வச்சிருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த துஆவை எங்க போய் ஓதுறதப்போ? அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன்.
மூமின் கூட்டத்தாரே, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், நீங்களாம் முன்னாடி போயிட்டீங்க, இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்க பின்னாடி வந்துருவோம். இதை எங்க போய் சொல்றது? மளிகை கடையிலையா? கபரிஸ்தான்ல தானே? ஏன் போக சொன்னார்கள்? நபிகளார் போனதற்கு செய்திகளை பார்க்கிறோம். நள்ளிரவு நேரத்திலே நபிகளார் ஜன்னத்துல் பக்கீயிலே போய் கையேந்தி இருக்கிறார்கள். அங்க போய் அவங்கள்ட்ட கையேந்தல, அவங்களுக்காக அல்லாஹ்ட்ட கையேந்திர. ஏன்னா அதை விட்ட கையேந்திராங்கன்னா முடிஞ்சு போச்சு. பார்த்தா கபர்ல போய் ரசூலாவே கையேந்தி இருக்கிறாங்கன்றான். அவங்களுக்காக அல்லாஹ்ட்ட கையேந்திராங்க. அல்லாஹ் இவங்கள மன்னிச்சு போனோமா? போனால் நம்முடைய உள்ளம் இலகும், கண்கள் கண்ணீர் வடிக்கும், மரணத்தின் பயம் உள்ளத்தை அச்சுறுத்தும். அற்பமான வாழ்க்கைக்காகத்தான் இப்படி நாம் உலகத்தின் மீது ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்ற எண்ணம் உலகத்தின் பற்றை குறைத்து மறுமையின் பற்றை அதிகப்படுத்தும். எது வேண்டும் வாழ்க்கைக்கு? உலகம் உலகம் என்ற உணர்வு இருந்தால் கண்டிப்பாக உலகத்திலே மூழ்கி போகும். நாளை மறுமையில் அப்படி மூழ்கியவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. ஒனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னah, நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து கேட்பார்களாம், அன் அஃபீது அலைனா மினல் மா, கொஞ்சம் எங்கள் மீது தண்ணீரை கொட்டுங்களேன். அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ரிஸ்கை தாருங்களேன். யார் கேட்பது? நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்கள். சொர்க்கவாசிகள் பதில் சொல்வார்களாம், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், உங்களை போன்ற நன்றி மறந்த கூட்டத்தாருக்கு, இறைவனை மறுத்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தின் பானத்தையும் சுவர்க்கத்தின் உணவையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லதீன தகது தீனஹும் லஹுவம் வ லைபா, ஏன் அப்படி கிடக்கிறார்கள் தெரியுமா? உலகத்திலே வாழ்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தீனை அவர்கள் கேலியாக கிண்டலாக எடுத்துக்கொண்டார்கள். வகர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துன்யா, உலகமே சதம் என்று உலகில் மூழ்கினார்கள். உலகம் அவர்களை ஏமாற்றி விட்டது. ஃபல்யௌம நன்சாஹும் கமா நஸூ லிகா யௌமிஹிம் ஹாதா, நம்முடைய சந்திப்பை, இந்த நாளில் நம்மை சந்திப்பதை அவர்கள் மறந்தார்களே, அதே போல அவர்களை நாம் அன்றைக்கு மறந்து விடுவோம். யார சொல்றான்? அதத்துல போய் கிடப்பியப்பா உலகம் உலகம் உலகமே சதமணி இருந்திய கர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துன்யா, உலகம் ஏமாற்றி விட்டது. ஏமாற்றும் மார்க்கத்தை கேலியாக்குகிறாயா? இன்றைக்கு பல பேரை பார்க்கிறோம், அல்லாஹ்வை பற்றி மறுமையை பற்றி மரணத்தை பற்றி எடுத்து சொன்னால் உடனே பாத்துக்கலாம்பா, வேணும் மௌத்துக்கு பிறகு பதில் நான் சொல்லிக்குவேன், உனக்கு என்ன வந்துச்சு? என்னடா சொல்லுவ? சொல்லுகிற மக்களை பார்த்து கேட்கிறோம், எங்கள் மீது உங்களுக்கு 1000 கோபதாபங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம். எங்கள் மீது இருக்கிற வருத்தத்தால் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். குளத்தை கோபித்து சென்றவன் தன்னை சுத்தப்படுத்தியதாக வரலாறு கிடையாது. எங்கள் மீது கோபம் கொள்வதனால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்று நீங்கள் நப்பாசை வைக்காதீர்கள். எங்கள் மீது இருக்கிற வெறுப்பை எப்படி வேணாலும் வெளிப்படுத்துங்க, உங்கள் மறுமை வாழ்க்கையை வீணடித்து வெளிப்படுத்தாதீர்கள். அப்ப கபரிஸ்தானுக்கு போங்க, போனா அது மரண பயத்தை தரும், வாழ்வின் மீது இருக்கிற பற்றை குறைக்கும். அப்ப உலகத்தை தேடுகிற பொழுது நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேட வேண்டும் என்ற உணர்வு உள்ளத்திலே ஆழப்படும். உலகம் அற்பங்கிறது அப்பதாங்க புரியும். மத்தாஅத் துன்யா கலீல், குர்ஆன் சொல்கிறது இந்த உலகத்தின் இன்பம் அற்பம். அற்பங்கிறது எப்ப புரியும்? அங்க போய் நின்னா தான் முடியும். மரணத்தை பத்தி யோசிச்சாதான் முடியும். என்னடா வாழ்க்கை? சாதாரணமா அற்பமான விஷயத்துக்கு யாராவது சண்டை போட்டுக்கிட்டான்னு வச்சுக்கோமே, நாமளே அறிவுரை சொல்லுவோம். இங்க இருந்து டவுன் பஸ் ஏறி ஒரு 3 கிலோமீட்டர் பயணங்க, அடுத்த ஸ்டாப்ல ஒருத்தர் இறங்க போறாரு, அவரு சீட்டு போட்டிருந்தாரு. இன்னொருத்தர் 30 கிலோமீட்டர் பயணம் பண்ண போறாரு, அவரு போய் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாரு. சீட்டு போட்டவர் வந்து என்ன செய்வாரு? எப்படி உட்காரலாம்? சண்டை. எவ்வளவு நேரம் சண்டை? 3 கிலோமீட்டர் வண்டி போய் சேருமே, அது வரைக்கும் சண்டை. பக்கத்தில் உள்ளவங்களாம் நினைச்சுக்குவோம், இவர் ரொம்ப தூரத்துக்கு போறாரு போல இருக்கு, அதனால தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. அப்பா 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 இப்பான்னு இவருக்கு அவருக்கு மாத்தி மாத்தி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். 3வது கிலோமீட்டர்ல டக்குன்னு ஆளுக்கீழ இறங்குவோம். பக்கத்தில் உட்கார்ந்து நமக்கு எப்படி இருக்கும்? திருட்டு பேல 3 கிலோமீட்டர் டிராவல் பண்றது தான் விட்டு இந்த சண்டை போட்டியா? திரும்ப
திரும்ப அவன் ஏறினாம இழுத்து போட்டு சாத்திரலாம் நமக்கு தோணும். ஏன் அற்பத்துக்கு இப்படி ஒரு மணி நேரம் நிக்கணும்னா சரிப்பா கொஞ்சம் கால் வலிக்கும் பெரிய மனுஷன் நினைக்கலாம். 3 கிலோமீட்டர் ஏறி உட்கார்ந்தா 3 நிமிஷம் கூட அவளை பட்டு இழுத்துக்கொண்டு வண்டியை விட்டுவிட்டா இந்த 3 நிமிஷம் உட்கார முடியலன்றதுக்காக வேண்டி அடுத்த வண்டி சண்டை போட்டியடா என்று நினைக்கிற பொழுது கோபம் வருகிறது. நீங்கள் இந்த 3 நிமிடத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதை விட அற்பத்திலும் அற்பமான முக்கியத்துவம் தான் உலகத்தினுடைய மொத்த வாழ்வு. இல்லை என்று படிப்பீர்களா? மறுமையிலே போய் நின்று கொண்டு சொல்லுவோமா? அல்ல குர்ஆன்ல பல இடத்துல சொல்லுகிறான். மக்கள் பேசிக் கொள்வார்களாம், எவ்வளவு நாள் வாழ்ந்தீர்கள்? ஒருத்தர் சொல்வாராம், இன்னொரு 10 நாள் வாழ்ந்திருப்போமா? இன்னொருத்தர் சொல்வாராம், அறிவாளி என்னப்பா ஒரு நாள் கூட இருக்காது பாரம். உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி பேசும் பொழுது ஒரு நாள் கூட இருக்காது பாரு. ஒரு அறிவாளி அல்ல சொல்றான், அவன் விவரமானவன் பா, கரெக்டா சொல்லாம பாரு, ஒரு நாள் கூட. இன்னொருத்தர் வந்து சொல்வாரா ஒரு நாளா, அரை நாள் கூட இருக்காது போ. இன்னொருத்தர் வந்து சொல்வாரா கொஞ்ச நேரம் போனோம் இறங்கத்தாம்பா செஞ்ச உலகத்துல, உடனே டைம் முடிஞ்சிருச்சு கிளம்பிட்டாங்க, அடுத்த வண்டி ஏறி கபர்ல வந்து உட்கார்ந்தாச்சு அப்படின்னு பாரு அடுத்தவர். குர்ஆன் சொல்லுகிற இந்த செய்திகளை எவ்வளவு நேரம், 60 ஆண்டு 70 ஆண்டு 80 ஆண்டு நீங்கள் என்று சொல்லுகிற கணக்குகள் எல்லாம் எவ்வளவு காலம்? இந்த அற்பத்திலும் அற்பமான குறைந்த கால வாழ்க்கைக்கு தான் இதிலும் கூட உத்தரவாதம் இருக்கிறதா? 80 என்று 70 என்று 60 என்று 50 என்று அதுவும் கிடையாது. 20ஆகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம், 2 மாதமாகவும் இருக்கலாம், 2 நாளாகவும் இருக்கலாம். இப்படிப்பட்ட உத்தரவாதமே கொடுக்கப்படாத ஒரு வாழ்க்கைக்காகத்தான் உலகத்திலே இறை நியதிகளை மீறுகிறோமா? அல்லாஹ்வுடைய சட்டங்களை புறக்கணிக்கிறோமா? தான் தோன்றித்தனமாக வாழ்கிறோமா? பிறரை ஏமாற்றி சித்திரவதை செய்து வாழ்க்கையில் பெருமை அடிக்கிறோமா? யோசனை செய்யுங்கள். இந்த நிமிடத்தை விட்டால் யோசிப்பதற்கு நேரம் இல்லை, வாய்ப்பே இல்லை. அடுத்த நிமிடத்திலே இருப்போமா இருக்க மாட்டோமா யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. ஆனால் அதில் சொல்ல வேண்டிய இன்னொரு செய்தி இருக்கிறது. உலகத்தில் மாற்று கருத்துக்கு இடமில்லாத ஒரு செய்தி இருக்குன்னா மௌத்து தாங்க. மரணத்தில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இவன் இறப்பானா இறக்க மாட்டானா அப்படின்னு எவனை பத்தியாவது உலகத்தில் பட்டிமன்றம் நடத்திருக்காங்களா? நடத்த முடியுமா? தலைப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே எல்லாம் தீர்ப்பு சொல்லிடுவான், இறக்கத்தாயே செய்வான். உலகத்துல எவன் பிறந்தாலும் பிறந்தவன் இறக்கத்தான் செய்வான். யார் இறக்க மாட்டா? எவன் பிறக்கலையோ அவன் இறக்கலன்னுவோம். பிறந்தா இறப்பு கன்ஃபார்ம், மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இதுல 2 கருத்து உள்ள ஒரு ஆள் காட்டுக்கு பார்க்கலாம். இறக்காம இருப்பாங்களா? சும்மா கதை விடுவான். அப்படி எவனாவது சொன்னா அடுத்து நம்ம கேள்வி கேட்போம்ல, சரி ஒருத்தனை காட்டு ஆய பத்தி போயிடுவோம். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒருத்தனை காட்டு. 150 வருஷமா? நான் 97 வருஷம் காட்டுறேன், நான் ஒரு 99 வருஷம் காட்டுறேன், அவ்வளவுதான் அதிகபட்சம். அதுக்கு மேல ஒருத்தர் இல்லையே உலகத்துல. எல்லாரும் ஒத்துக்கிட்ட செய்திங்க, பிறந்தால் இறப்பு இருக்குது. யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, அம்மா மௌத்து இருக்குதானே, மௌத்த மருந்து வாழலாமா, எல்லாரும் ஒத்துக்குவோம். வேற எதை சொன்னாலும் அதுக்கு ஏட்டிக்கு போட்டி சொல்றதுக்கு 2 பேர் இருப்பான் உலகத்துல. எதையாவது போய் நல்ல சாமாங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க, உடனே அவரு திங்காத தின்னா சொறி வந்துரும் பாரு. அடுத்தது மீன் சாப்பிடுங்க, கொலஸ்ட்ராலே கிடையாது, உடம்புக்கு நல்ல ஃபுட்டு, கடல்ல உப்பு தண்ணியிலே கிடைச்சதா, அதனால சாப்பிடுறவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், ஆட்டுக்கறி மாட்டுக்கெல்லாம் கொழுப்பு இருக்கு, பிரச்சனை இருக்கு, மீன் சாப்பிடுங்க அப்படிம்பாரு. அங்க இருந்து நேர ஸ்கின் டாக்டர் வருவார், மீனை தொட்டுறாத வந்துடும் அப்படிம்பாரு. சார் நான் மீனை காய வச்சு கருவாடா தொற்றவே தொட்டாத, அதை விட டேஞ்சர் பாரு. எதை சொல்லுங்க, சரின்னு சொன்னா தப்புன்னு 10 பேர் சொல்லுவான், தப்புன்னு சொன்னா சரின்னு 10 பேர் சொல்லுவான். சரக்கடிக்கிற போய் கேளுங்க, எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி குட்டுச்சா அப்படி மேல போகும்போது நடக்காமலே நடக்கிறோம்லப்பா. நீ நடப்பியா? நடக்காம நீ நடப்பியா? நான் நடப்பேன். எப்படி ஊத்தி தான் நடக்கும்ல, நான் நடக்கவே இல்லை, ஆனா நடக்கல. அவன் வண்டி வண்டியா அதை பத்தி வர்ணிப்பான். எந்த சரக்கு, எந்த ஒரு சரக்கு, எப்படிப்பட்ட சரக்கு. ஈரான்ல ஒரு பாரசீக கலைஞர் இருந்தாரு, அவர் தமிழ்நாட்டுக்கு ஃபேமஸ் தான், உமர் கையாம்னு சொல்லிவிட்டு. அந்த ஆளு கவிதையா எழுதி குவிச்சாரு. உள்ள கவிதையை படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்குவோம், மனுஷன் வர்ணிப்பாரு பார்க்கும் சரக்க.
அப்படி ஒரு டம்ளர் தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஊரு கண்ணதாசன் தோத்து போயிருவாரு, கோப்பையிலே ஆரம்பிப்பார்ல, அந்த மாதிரி பக்கம் பக்கமா இருந்தால் இந்த கலரை பாருப்பா, அதுல ஒரு புகைய பாருப்பா. அவர்கிட்ட கேட்டா அதுதான் சொர்க்கங்கிறார். எல்லாரும் ஒத்துக்குவோமா? அனைத்திலும் மாற்று கருத்து இருக்கிறது. மாற்று கருத்தே இல்லாத ஒரே செய்தி மரணம். பிறந்த அனைவருக்கும் இறப்புண்டு என்பது அனைத்து உலகத்து மாந்தர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் இறைவன் அதற்கு மாற்றமாக சொல்கிறான். மாற்றமான பிறந்தவன் இறக்க மாட்டான்னு சொல்லல, எல்லாரும் ஒத்துக்கிட்டான்ல, எல்லாம் ஒத்துக்கிட்ட செய்திய எவனா போய் சவால் விட்டா, குடிச்சா போதை வரும் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, குடிச்சு போதையை காட்டு பார்க்கலாம். அதான் உலகத்துக்கே தெரியுமாடா, குடிச்சா தலைகருங்க இருக்கும், போதை வரும்னு தெரியும். இதுல என்ன சவாலு கேட்போம்ல, எல்லாரும் ஒத்துக்கொண்டதுல சவால் அர்த்தமற்றது. மறுக்கிற விஷயத்துல சவால் வைக்கணும். அல்லாஹ் சொல்றான், நஹனு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், நாம் தான் மரணத்தை விதித்திருக்கிறோம், வமா நஹனு பிமஸ்பூகீன், நம்மை அதிலே தோற்கடிப்பவர் எவரும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மௌத்தை ஏற்படுத்திட்டோம்ல, எவனாவது அதை போட்டி போட்டு உலகத்தில் வாழ்ந்து காட்டு பார்க்கலாம். நான் சொல்லவே இல்லையே வாழ்வோம்னு, எல்லாரும் சாவான்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்ட்ட வந்து நீ சாவாம இருந்து காட்டுனா செத்து தாண்ட போவான். நீ சொல்றத நானும் சொல்றேன், செத்துருவான். நீ சொல்லல, நானும் எத்தனை சொல்றேன் செத்துருவான். நீ சாவ காட்டு பார்க்கலாம், சாவாம இருந்து காட்டுனா. அல்ல அப்படி கேட்கலாம். நஹனு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், உங்களுக்கு இடையில் மரணத்தை நாமே ஏற்படுத்தினோம், வமா நஹனு பிமஸ்பூகீன், அதிலே நம்மை வெல்பவர் எவரும் இல்லை. அதை மட்டும் சொல்லல, மௌத்து இருக்கு மௌத்து இருக்கு மௌத்து இருக்குன்னு எத்தனை வசனங்கிறிய. எல்லாரும் ஒத்துக்கிட்டதை பேசுறது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவித்தே தீரும். யாரு இல்லைன்னு சொன்னா நீ சொல்ல வந்துட்ட, கேள்வி வருமா இல்லையா? ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் உறுதியான கோட்டை கொத்தளங்களில் இருந்தாலும் உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும். நான் தான் ஒத்துக்கிட்டேனையா. இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், எந்த மௌத்தை விட்டு நீங்கள் வெறுண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். சந்திக்கத்தான் செய்யும்னு நான் ஒத்துக்கிட்டேனே, திரும்ப திரும்ப சந்திக்கும் சந்திக்கும் சந்திக்கும்னு ஏன் சொன்னா? ஒரு கேள்வி வருதுல, ஏன் சொன்னாம்னா, நாமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, மௌத்து இருக்கு மௌத்து இருக்குன்னு. சொல்றதுல 90% பேரு வாயில சொல்றான், உள்ளத்துல மௌத்து இல்லைன்னு நினைக்கிறாங்க. உண்மை எதுன்னா மௌத்து இருக்கு, வாயு சொல்லுது மௌத்து இருக்குன்னு, மனசு சொல்லுது அது எப்படி நான் சாவா செய்வேன், அது கிடக்குப்பா, இன்னும் அதுதான் மௌத்துலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா ஒருத்தன் என்ன செய்வானோ எப்படி இருப்பானோ அப்படியே எல்லா வேலையும் செய்யறாங்க. நாம செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் யோசிச்சு பாருங்க. மௌத்து இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுனா உலகத்துல எப்படி வாழுமோ அப்படித்தான் வாழ்றோமா? நாளைக்கே செத்தாலும் செத்துருவோம்பா அப்படின்னு நினைக்கிறவன் இந்த உலகத்துல நிரந்தரமா இருப்போம் என்று நினைப்பவன் என்ன செய்வான்? இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவோம் என்று நினைப்பவன் என்ன செய்வான்? நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது? நிரந்தரமாக இருப்பவனை போன்றா, தற்காலிகமாக வந்தவனை போன்றா? இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஒருவர் செல்லுகிறார், சம்பாதித்து விட்டு ஊர் திரும்ப வேண்டும். நமக்கு வெளிநாடு சொந்தம் இல்லை, நல்லா தெரியும். அவர் என்ன செய்வாரு? அங்க பிளாட் வாங்குவாரா, வீடு கட்டுவாரா, குடியிருப்பாரா? சம்பாதிக்கிறது பூரா அனுப்பி விட்டுருவார். ரெடி பண்ணி வை, பிளாட்டை வாங்கி போடு, பில்டிங்க கட்டி வை, நமக்கு பெர்மனன்ட் அங்கதான். அதனால அங்க எதுவெல்லாம் பயனளிக்குமோ இங்க ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி அங்க கிடந்து கருவாடா காஞ்சிக்கிட்டு இருப்பாரு, திங்க மாட்டாரு. வெளிநாட்டுக்காரங்களை நீங்க பல பேர் போய் பாருங்க. வெளிநாட்டுக்காரங்கன்னா நம்ம ஊர்ல போய் வெளிநாட்டுல சம்பாதிக்க போய் இருக்கிறாங்களே அவங்கள பல பேர் பாருங்க, காலையில சாப்பிடுற பழக்கமே இருக்காது. நம்ம ஊர்ல எல்லாரும் காலகாலத்தில் வெளுத்துவாங்கல. நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அந்த 25 இட்லி இருந்தாயா காலையில, அங்க போனதுக்கு பிறகு ஒரே ஒரு பிரெட் 2 பிரெட் எடுத்து தண்ணியில முக்கி 2 பிரெட்டை தின்னுட்டு ஒருத்தர் தண்ணியை குடிச்சுட்டு வேலைக்கு போயிடாதியா. எப்படியா மாறினாரு? வேற ஒண்ணும் இல்ல, சம்பாதிக்க போன இடத்துல காசை காலி பண்ணிட கூடாதுல, சேஃப்டி பண்ணி ஊருக்கு வைக்கிறதுக்காக வேண்டி மிச்சப்படுத்துறாராம். நம்ம ஊருக்காரங்களை வெளியூர்ல பார்த்தா, இப்ப சாதாரணமா இப்ப நம்ம திருப்பூர்காரர் ஒருத்தர் திடீர்னு டெல்லியில நம்ம தெருக்கார ஒருத்தரை பார்த்துக்கிட்டோம், எப்படி பேசுவோம்?
என்னடா இந்த பக்கம் அதை பார்த்து திடீர்னு ஆச்சரியமா இருக்குது, வாங்கின வைங்கின டீ குடிங்கிற எல்லாம் நடக்கும்ல. வெளிநாட்டில் போய் பாருங்க, 90% இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து விசிட்ல வந்திருக்கிறேன், வேலை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு ஊருக்காரர் ஒருத்தர் போவார். ஏற்கனவே பெர்மனண்டா ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பார்த்த உடனே சலான் சொல்லுவாரு. விசிட் சொன்ன உடனே அப்படியா நேரம் ஆயிடுச்சு வேலைக்கு, நம்ம பிறவை சந்திப்போமே, அப்ப போனவர் தான் திரும்பியே பார்க்க மாட்டார். ஏன்பா கையில 10 ரூபாய் 20 ரூபாய் காசை கட்டுவானோ, விசிட்ல வந்திருக்கானே, வேலை தேடிக்கிட்டு இருக்கானே, தங்கறதுக்கு இடம் காப்பானோ. எதுக்கு பணம் செலவழிஞ்சிடக்கூடாது, எல்லாம் ஊருக்கு. இங்க நானும் செலவழிக்க மாட்டேன், எனக்கும் பயன்படுத்த மாட்டேன், அடுத்தவனுக்கும் கொடுக்க மாட்டேன், எல்லாம் எனக்கு அங்க தேவை. அதனால சம்பாதிச்சு 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 எல்லா காசையும் ஊருக்கு அனுப்புறேன். புத்திசாலி என்றுதான் இவரை சொல்லுவோம். இதுக்கு மாத்தமா ஒருத்தர் செஞ்சா அவனுக்கு இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா நீ பெர்மனண்டா இருக்கவா போற, எதுக்கு போட்டு காசை போட்டு கரியாக்கிட்டு இருக்கிற, அப்படித்தான் கேட்போம். இதே கேள்வி உலகத்தில் வாழுகிற நாம், உலகத்திற்கு பிறகு மறுமையில் போய் நிரந்தரமாக தங்க போகிறோமே, இவர்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அங்க என்ன பயனளிக்கும் அதைத்தானே செஞ்சு செஞ்சு அனுப்பணும். ஒன்னையுமே செய்ய காணவே எல்லாம் இங்க மட்டுமே பெரிய பெரிய கோட்டை கொத்தளங்கள். அல்லாஹ் கேட்கிறார், ஆது சமூக கூட்டத்தாரை பார்த்து கேட்கிறார், அதத்தகிதுன மசானிஅல அல்லக்கும் தகுலுதுன், பெரும் பெரும் கோட்டை கொத்தளங்களை நிறுவிக் கொள்கிறீர்களே, ஏன் நிரந்தரமாக இருப்ப போவதாக எண்ணிக்கொண்டீர்களா? எப்ப இவ்வளவு பெருசு கட்டினாரா, அவ்வளோத்தையும் அவரு கட்டி வாழ்ந்து அனுபவிக்கணுமே, அப்ப அனுபவிப்போன்னு நினைக்கிறாரு, அதனால கேட்டாரு. அப்ப நீ இதை பெர்மனன்ட் நினைச்சு விட்ட. வாயில கேட்டா பெர்மனன்ட் இல்லையே, என்னமோ தன்னை பற்றில்லாதவர் காட்டுவதற்காக வேண்டி போடுற பிலிம். மனசு பூரா உலகம்தான் பெர்மனண்டா இருந்தா என்ன செய்வானோ அதை கரெக்டா செய்வார். எத்தனை வேலைகள் இறைவன் கேட்கிறான், வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமா மாலஹு வஅத்ததா அயஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா. புறம்பேசி குறை கூறி திரிகிறவனுக்கு கேடு. அல்லதி ஜமா மாலஹு வஅத்ததா, அவன் அதை மட்டும் செய்யல, காசை சேர்த்து சேர்த்து எண்ணிக்கிட்டே இருக்காயா. என்ன நேத்து தானே எண்ணி வச்ச, திரும்ப எண்ணி காசை சேர்த்து இருக்கும்ல, எண்ணி பார்க்கறது ஒரு பெரிய விஷயம். 10,000 ரூபாய் சேர்ந்துருச்சு, 10 ரூபா, 10,000 ரூபாய் சேர்ந்துருச்சு, 10 ரூபா, 10 லட்சம் ரூபாய் சேர்ந்துருச்சு. எண்ணி எண்ணி அப்பப்போ பேங்க் பேலன்ஸ் போய் செக் பண்ணிக்கணும். போன வருடமே செக் பண்ண, அதே துட்டு தானே கிடக்க போகுது, இல்லை இருந்தாலும் ஒரு பார்த்துக்குவோமே. அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா, அவனுடைய செல்வம் அவனை நிரந்தரமாக இருக்க வைக்கும் என்று எண்ணிக்கொண்டானா? அப்படித்தான் எண்ணுகிறான். எண்ணுகிற காரணத்தினால் அவன் தான் மட்டுமே சேர்த்து சேர்த்து எண்ணிக்கொண்டே இருக்கிறான். நிரந்தரமாக இருக்கிற இடத்துக்கு இதை அனுப்பி வைக்கணுமே, அந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறான். அப்படி பார்த்திருந்தா ஏழை எளியவர்கள் அள்ளி கொடுத்திருப்பானே, செலவழிக்க வேண்டிய இடத்துல செலவழிச்சிருப்பானே. 3 பள்ளியாசலுக்கு தர்மம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது முடிஞ்ச வரைக்கும் அள்ளி கொடுப்போம்னு முடிவுக்கு வந்திருப்பானே. வரலன்னா என்ன அர்த்தம்? இதுதான் பெர்மனன்ட், அது பெர்மனன்ட் இல்லைன்னு நினைக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொன்னா, உன் மனசு அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்துருவான்னு நினைக்கிற மோவனே தவிர்ரூட மின் வைன்னஹு முலாக்கிக்கும், நீ வெறுண்டோடுகிற மரணம் உன்னை சந்தித்தே தீரும். இன்னொரு வகையில் கூட நீங்கள் பார்க்கலாம், மனிதர்கள் நோய் நொடிகளுக்கு மருத்துவம் பார்க்கிறார்கள். இப்படித்தான் பெரும்பாலும் நினைக்கிறோம். நிஜமாக மனிதர்களில் 99% பேர் பார்க்கிற மருத்துவம் நோய்களுக்கு அல்ல, மரணத்திற்கு. மரணம் வராம இருக்கணும், அதுக்கு வைத்தியம். அதுதான் போற வேகத்தை பாருங்களேன். காய்ச்சல்ல இருந்து தலைவலியில இருந்து அது ஒரு வகை, அது ஒரு செக்டர். பெரும்பாலும் பாருங்க செத்துற கூடாதுடா. நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், எவ்வளவு சந்தோஷம் வரும் தெரியுமா? டாக்டர் சொல்லுவார், நல்ல வேலை 10 நிமிஷத்துல கொண்டு வந்துட்டிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் நோய்க்கு பார்க்க போகல, மௌத்துக்கு வைத்தியம் பார்க்க போயிடும். மௌத்து வந்துடக்கூடாதே, அதான் அவசரம். இதுதான் எல்லாம் சொல்றான். உன் மனசுக்குள்ள இருக்க வந்துட்டா, உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு? மௌத்து வந்துடக்கூடாதப்பா, மௌத்தே இல்லாம இருக்கணுமப்பா. அதுக்காக வேண்டி உன் மனசு சொல்லுதே. அது இப்ப வெளியே வந்துருச்சா, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சா டாக்டர்கிட்ட போகும்போது? நபிகளார் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி
وأحب الله لقاءه ومن كره لقاء الله وكره الله لقاءه. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் வெறுக்கிறான். இப்ப நம்மள எத்தனை பேரு அந்த சந்திப்பை விரும்புறோம்? அது எப்படி இருக்கத்தானே செய்யணும். எல்லாம் பார்த்துக்கலாம், நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லல, பிறகு பார்த்துக்கலாம். இப்பவே பார்க்கணும், என்ன அவசரம்? வேலை இருக்க, நாளைக்கு என் பிள்ளைக்கு காலேஜில் சீட்டு வாங்க வேண்டியது இருக்க, என் மனைவி குழந்தை உண்டாயிருக்க, பிள்ளைய பார்க்க வேண்டியது இருக்க, வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற, வேலையை முடிக்க வேண்டியது இருக்க. இப்ப நான் கடையை வச்சு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல பாதி தானப்பா எடுத்திருக்கிறேன், வேலை முடியலையே, எல்லாம் பார்க்கணும், பிறகு பார்த்துக்குவோம், இப்ப வேண்டாம். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மில் எவருதான் மரணத்தை வெறுக்காமல் இருக்கிறார்? இதுதான் உண்மையான கேள்வி. நம்ம யாருமே கேட்கறது கிடையாது. நம்ம எல்லாரும் என்ன சொல்லிக்குவோம், நமக்கு மரணம் வந்தா போகத்தானே வேணும், வாய் பெரும்பேச்சு. உள்ள இருக்கிற ஒரு பேரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னமோ இன்னைக்கு சாவு ரெடியா இருக்கிற மாதிரியே மேம்போக்கு. இன்னைக்கு வந்தாலும் ஓகே ரெடி, அப்படி சில பேர் இருப்பார்கள். நான் இல்லைன்னு மறுக்கல, எல்லாரும் அப்படியே இருக்கிறோம். திடீர்னு ஒரு உழுப்பு, பூமி குலுங்குது, பக்கத்தில் இருக்க பில்டிங் ஆடுது, ஆடுறது எல்லாரும் பார்த்துட்டு மேட ஆடுறத பாக்குறீங்க. அப்படி வச்சுக்கோமே, மேட தானே லைட்லாம் போட்டு வச்சிருக்குது, கட்ட கட்ட கட்டன்னு ஆடுது, நானும் சேர்ந்து ஆடுவேன். எத்தனை பேர் இருப்பிய? அவர் இருந்தாருன்னா நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம இருக்கணுமே, ஓட்டை எடுக்கத்தானே செய்வோம். இந்த கேள்வியை சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மில் எவர்தான் மரணத்தை வெறுக்காமல் இருக்கிறார்? மௌத்தாயிரக்கூடாது நினைப்பு எல்லாத்துக்கும் இருக்கத்தானே செய்து, நீங்க என்ன மௌத்தாகிறத வெறுத்தா அல்லாஹ் அவரை சந்திக்கிறத வெறுக்கிறாங்கிறீங்களே, என்ன இது அநியாயமா இருக்குல? நபிகளார் சொன்னார்கள், வலைஸ பில்லதி தذهب இலைஹி, நீங்க நினைக்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலப்பா. மௌத்த வெறுக்கிறது, மௌத்தாக கூடாது, இன்னும் நாள் இருக்கணும்னு நினைக்கிறது நீ சொல்ற அர்த்தத்தில் நான் சொல்லல. நான் என்ன அர்த்தத்தில் சொல்றேன்னா, வலாக்கின் இதா ஷகஸல் பஸர் வ ஹஸ்ரஜ ஸத்ர் வகஸஇருல் ஜில்து வதஷன்னஜத்தில் அஸாபிஉ, கண்கள் மேலேறி, இதயம் படபடத்து, ரோமக்கால்கள் சிலிர்த்து, கால்களும் விரல்களும் பின்னி, கடைசியாக மரணத்தை நெருங்குகிற அந்த நேரத்திலே யார் அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புவான். அந்த நேரத்திலே அந்த மரணத்தை யார் வெறுக்கிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் வெறுக்கிறார். எந்த நேரத்தில்? மௌத்து வந்துருச்சுன்னு அந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரியும். யார் மௌத்தா போக போறானோ அவனுக்கு எல்லா அடையாளங்களும் அவனுக்கு தெரியும். நீங்களாம் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, சக்கராத்துல கிடக்காரு போல இருக்கு, 10 நாள் கழிச்சு ஜம்முனி எஞ்சி வந்துடுவார். பெரும்பாடா போகும். சில ஊர்ல பெரிய பஞ்சாயத்து, 3 தடவை தகவல் சொல்லி ஆள் வந்துட்டு போயிருவான், 4வது தடவை நெசமா ஆள் போயிருவாரு, ஒரு பேரும் வரமாட்டான். விட்டுட்டு போனா இருந்தால் போய் சேர மாட்டேங்காரப்பா, கன்ஃபார்ம் ஆகட்டும். சக்கராத்துங்கிற அனுபவம் போனா நல்ல அழகா பாலைகளை குடிச்சுட்டு தெம்பா மனுஷன் எந்திரிச்சு உட்கார்ந்துடுறாரு அப்படிங்கிறான். இப்ப பாருங்க, நபிகளார் சொல்கிறார்கள், மரணத்தை வந்துவிட்டது என்கிற அறிகுறியை ஒவ்வொரு மனிதனும் அனுபவிப்பானே, அந்த நேரத்தில் வந்த மரணம் வரட்டுமப்பா, நான் அதை ஏற்கிறேன், அல்லாஹ்வை சந்திக்கிற வாய்ப்பல்லவா, அதை நான் விரும்புகிறேன் என்று ஒருவன் விரும்பினால் அவனை அல்லாஹ் விரும்புகிறான். இப்ப பிரச்சனை என்ன? இந்த மாதிரி நேரத்தில் மரணத்தை அனைவரும் விரும்புவார்களா? யார் விரும்புவார்? அதற்கு யார் தன்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அவர் விரும்புவார். யார் ஆயத்தம் செய்யாமல் இருக்கிறாரோ அவர் வெறுப்பார். நம்மிடத்தில் என்ன ஆயத்தம் இருக்கிறது? மரணத்தை கண்டால் ஒரு சான்ஸ் கேட்கிற நிலையில தான் பெரும்பாலானவங்க இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்காதா? கொஞ்சம் டைம் கூட, இன்னும் செய்ய வேண்டிய வேலை இருக்கு, நான் செஞ்சு நல்லவனாயிட்டு வந்துடுறேன். அந்த நேரத்திலே உங்களுடைய உள்ளம் மரணத்தை ஏற்க வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்க தருணத்திலே அவர்களிடத்திலே கோரிக்கை கேட்கப்படுகிறது,
இப்பொழுதே மரணிக்கிறீர்களா, சிறிது காலம் கழித்து மரணிக்கிறீர்களா என்று மரணிக்கிற தருவாயிலே நபிகளாரிடத்தில் அல்லாஹ்விடமிருந்து கேட்கப்படுகிறது. நபிகளாருடைய வாய் முணுமுணுக்கிறது, அர் ரஃபீகுல் அலா, அர் ரஃபீகுல் அலா, அர் ரஃபீகுல் அலா. உயர்வான நண்பனை நான் தேர்வு செய்து விட்டேன், உயர்வான நண்பனை நான் தேர்வு செய்து விட்டேன். நான் அவனிடத்திலே செல்வதையே விரும்புகிறேன், இந்த உலகத்தில் மேற்கொண்டு வாழ்வதை விரும்பவில்லை. ஏன்? மரணம் வந்து விட்டது. அந்த நேரத்தில் அதை தேர்வு செய்ய வேண்டும். அப்படி தேர்வு செய்யணும்னா என்ன பண்றது? அதுதான் முக்கியமான பிரச்சனை. செய்யணும், சரிதான். இப்ப சொன்னா ஓகே, ஆமாங்க வரட்டும், வந்தா பாத்துக்கலாம், வந்தா பாத்துக்கலாம்னா வந்த பிறகு ஓடுவான். இப்படி சொன்னவன் வரட்டும், வந்தா பாத்துக்கலாம்ப்பா, தயாரிப்பு இல்லாம வந்தா பாத்துக்கலாம்னா இவன் வராதுன்னு நினைச்சிருக்கான்னு அர்த்தம். வீட்டுல இருந்து கிளம்பும் போது வீட்டுக்காரி சொல்லி விடுறா, எங்க கூறாப்பா இருக்குது, மழை பெய்யும் போல இருக்குது, குடை எடுத்துட்டு போங்களேன், வந்தா பாத்துக்கலாம் அப்படி பாரு. வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரத்தில் சட சடன்னு விழுந்துச்சுன்னா எங்கடா குடிச்ச கிடைக்குதுன்னு ஓடி எடுக்கிறீங்க. முதல்ல வரும்போது கொடையை கொண்டு வந்தாருன்னா, கொடையோட வந்திருந்தாருன்னா ஓடுவாரா, இடம் தேடுவாரா? ஐயோ கையில இருக்க படம் நினைஞ்சிருமே, செல்போன்ல தண்ணி போயிருமே, என்ன பண்றது அப்படின்னு புலம்புவாரா? கொடையை விரிப்பாரு, ஜம்முன்னு அந்த மலையில் தன்னை மலைக்கு தயாராக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வார். தயாராக இருக்கிறவன் விரும்புவான், தயாரிப்பை செய்யாதவன் வெறுப்பான். நாம் தயாராக இருக்கிறோமா, தயாரிப்பற்று இருக்கிறோமா? ஒவ்வொருவரும் பரிசீலனை செய்து கொள்ளுங்கள், யோசித்து பாருங்கள். என்ன தயாரிப்பு? ஃபர்ஸ்ட் தயாரிப்பு, அந்த நேரத்தில் நான் அதை விரும்ப வேண்டும் என்ற உணர்வு உள்ளத்துக்குள்ள வரணும். ஃபர்ஸ்ட் சிந்தனை அல்லாஹ்ட்ட போட்டு வைக்கணும் மனுவை, அல்லாஹ் மரணம் வர்ற நேரத்தில் அந்த மரணத்தை வெறுக்கிறவனாக என்னை ஆக்கி விடாதே, அதை விரும்புகிறவனாக ஆக்கு. வேறொரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சஅலல்லாஹ ஷஹாதத பிஸித்கின் பல்லகஹுல்லாஹு மனாசில ஷுஹதாஇ வ இம்மாத அலா ஃபிராஷி. ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே ஷஹாதத்தை, உயிர் தியாகத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் எப்படி? பிஸித்கின், உண்மையாகவே, நெசமா யா அல்லாஹ் நான் உன் பாதையில என் உயிரை அர்ப்பணிக்கணும் அல்லாஹ் அப்படின்ற அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா, நெசமா கேட்டா ரசூலுல்லாஹ் கரெக்டா தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளையும் பல பேர் கேட்கறான், கேட்கும் போதே திடீர்னு போருக்கு போக வேண்டியது வந்துருமோ, எவன்டையும் சண்டை போட்டு குத்தி குத்தி காலி பண்ணிடுவானோ அப்படின்னு பயம் உள்ளத்துல இருந்துகிட்டே யா அல்லாஹ் என்ன செய்தாக்குன்னா இந்த துஆவை ஏத்துக்க மாட்டான் அல்லாஹ். பிஸ்ஸித்கின், உண்மையாகவே கேட்டால் பல்லகஹுல்லாஹு மனாசில ஷுஹதா, அவரை ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் அடைய செய்கிறான். வ இம்மாத அலா ஃபிராஷிஹி, அவர் தன்னுடைய விரிப்பிலே மரணித்தாலும், வீட்டுல படுக்கையில கடந்து செத்து போனாலும் நீ ஷஹீதுடா அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ் உங்களை தூக்குவான் ஷஹீதுடைய இடத்துக்கு. எப்போ? இவர் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார்ல, நெசமா கேட்டார்ல, யா அல்லாஹ் என்ன உயிர் தியாகம் செய்கிற வாய்ப்பை எனக்கு கொடு என்று கேட்டாரு, நிஜமாக அதை விரும்பினாரு. அந்த விருப்பத்திற்கு இறைவன் கொடுக்கிற மதிப்பு முதல் அம்சம் இது. மரண தருவாயில் மரணத்தை நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே நிஜமாக கோரிக்கை வையுங்கள். யா அல்லாஹ் மரணம் நெருங்குகிற பொழுது, விரல்கள் பின்னுகிற பொழுது, பார்வை மேலே இருக்கிற பொழுது, உள்ளம் நடுங்குகிற பொழுது, ரோமக்கால்கள் சிலிர்க்கிற பொழுது, சக்கராத் ஹாலை நான் அனுபவிக்கிற பொழுது, அந்த நேரத்திலே அதை விட்டு வெறுண்டு ஓடாமல், என்னை காப்பாற்றுங்கள் என்று கூப்பாடு போடாமல் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னிடத்திலே சரணடைவதற்குரிய பாக்கியத்தை எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அடுத்து என்ன? அதற்குரிய ஆயத்த வேலைகள். கேட்டா மட்டும் போதாது, அதுக்குரிய தயாரிப்புகளை செய்யுங்க. தயாரிப்புகள் குர்ஆன் நெடுகிலும் சொல்லப்படுகிறது. ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் மொத்த குர்ஆனுமே அதற்கான தயாரிப்பு தான். வேற என்ன சொல்றது? மொத்த குர்ஆன் அதுக்குரிய தயாரிப்பு தான். மௌத்து நேரத்தில் அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வுடைய சந்திப்பில் போய் கரைவதற்குரிய வாய்ப்பு மொத்த குர்ஆனிலும் இருக்கிறது. தனித்தனியாகவும் பல இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி தோழருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த செய்தி அவர்களுடைய உள்ளத்திலே ஆழப்பதிந்த காரணத்தினால், மரணம் வந்தால் மரணத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை சீர்வரும் என்ற நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த காரணத்தினால், மரண நெருக்கத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருந்தது, ஹதீஸிலே ஏராளமான வரலாற்று சம்பவங்கள். நாமெல்லாம் கேள்விப்பட்ட பரவலான ஒரு செய்தி. நபிகளாருடைய காலத்தில்
பனு ஆமிர் என்ற ஒரு குலத்தாருக்கு இஸ்லாம் குறித்து தாவா செய்வதற்காக ஒரு 70 திருக்குர்ஆனை படித்து அறிந்த பெரும் அறிஞர் வாலிபர் பட்டாளத்தை நபிகள் நாயகம் அனுப்பி வைக்கிறார்கள். 70 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வெளியூர்ல வந்து கேட்கிறாங்க, நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம், எங்களுக்கு நீங்க தாவா செய்யறதுக்கு ஆள் அனுப்புங்க, எங்க ஊர்ல நிறைய பேர் இஸ்லாத்தை தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷத்துல இருக்கிற ஆட்கள் ஒரு 70 பேரை பொறுக்கி எடுத்து போய் தாவா பண்ணுங்கப்பா ரசூலுல்லாஹ் அனுப்பி விட்டுட்டாங்க. போனாங்க, நடந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். 70 பேரையும் அழைத்து சென்றவர்கள் தாவாவிற்காக இஸ்லாத்திற்காக அழைத்து செல்லவில்லை, அந்த தோழர்களை கொலை செய்வதற்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். கொன்று போனவர்களை கொன்று போட்டு விட்டார்கள். 70 பேரையும் காலி பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகத்தால தாங்க முடியல. என்னுடைய தோழர்கள் 70 பேர் அநியாயமா பலி கொடுத்துட்டனே, இவர்களுடைய சூழ்ச்சியை நான் அறியாம போயிட்டனே அப்படின்ற கவலையில 1 மாத காலம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி ஒவ்வொரு நேர தொழுகையிலும் யா அல்லாஹ் இன்னார்கள் இந்த சமூகத்தை இந்த கூட்டத்தை நீ அழித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில சஹாபிகள் சென்றிருக்கிறார்கள். ஒரு நபி தோழர் அங்க இருக்கிற ஒரு கூட்டத்தாருக்கு மத்தியிலே தாவா பேச்சை துவக்குகிறார். பேசிக் கொண்டிருக்கிறார். முன்னால் பேசிக்கொண்டு இவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்கள் இல்லையா, சதித்திட்டம்ல தீட்டி இருக்கிறாங்க. அவரு தெரியாம போய் என்ன நடக்கும் நடக்கட்டும்பா, அல்லாஹ் கண்ணே நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு ஆட்கள் முன்னாடி போய் உட்கார்ந்து பேசுகிறார். பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அங்க இருக்கிற ஒருவன் பின்னால் இருக்கிற ஒருவனுக்கு கஞ்சாடை செய்கிறான். திரும்பி பார்ப்பதற்குள்ளாக பின்னால் இருக்கிறவனுடைய அம்பு முன்னால் வந்து பேசிக் கொண்டிருக்கிற நபித்தோழருடைய முதுகை பதம் பார்த்து குத்தி கிழிக்கிறது, வயிற்று பகுதியை நோக்கி முன்னேறுகிறது. மரணம் வந்துவிட்டது. அம்பு தாக்குதலை சந்திக்கிறார்கள். அவ்வளவுதான், நம்முடைய வாழ்வு முடிய போகிறது, இறுதி கட்டத்தை அடைந்து விட்டோம் என்பதை அந்த நபித்தோழர் 100% உணர்ந்து விட்டார். அந்த நேரத்தில் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு சில நிமிடங்கள் அந்த உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற தருணமாக இருந்தால் நம்மவர்கள் என்ன பேசுவார்கள்? டேய் அவனை புர்றா, முடிஞ்ச வரைக்கும் எதிராளியை காலி செய்வது எப்படி, சண்டையிடுவது எப்படி, நம்மை காத்துக் கொள்வது எப்படி, நம்முடைய உயிரை பாதுகாப்பது எப்படி என்பன முயற்சிகளில் ஈடுபடுவோம். அந்த நபித்தோழருடைய செயலை ஹதீஸ் புத்தகங்களில் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், அல்லாஹு அக்பர் ஃபுஸ்து வரப்பில் கஅபா, அல்லாஹு அக்பர் ஃபுஸ்து வரப்பில் கஅபா, அல்லாஹ்வே பெரியவன், கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் ஜெயித்து விட்டேன், நான் வெற்றி அடைந்து விட்டேன். அதை கேட்டவன் ஒரு நிமிஷம் ஆடி போயிருக்க மாட்டான். எப்படிடா அந்த ஆள் ஜெயிச்சான் பாரு, சாவுற நேரத்தில் தோத்துட்டார, செத்துட்டார, சாக போகிறோம் என்று தெரிந்தவன் ஐயோ தோற்று விட்டேனே என்றல்லவா புலம்புவான். இவர் சொல்லுகிறார், புஸ்து ரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லி மரணிக்கிற நேரத்தில் வெற்றி அடைந்த உணர்வு, மகிழ்ச்சி அடைந்த உணர்வு அவருடைய உள்ளத்திலே பீரிட்டு எழுந்ததே எப்படி? அதுவரைக்கும் அவர் செய்து வைத்திருந்த ஆயத்தம் மரணத்தை கண்டு வெறுண்டோட செய்யவில்லை, அதை மகிழ்ச்சியாக அரவணைக்க தூண்டியது. இப்படி எத்தனை நிகழ்ச்சி நபித்தோழருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். உஹது போர்க்களத்தின் பொழுது பேரித்தம்பளங்களை வென்று கொண்டிருந்த ஒரு நபித்தோழர் அனஸ் இப்னு நத்ர் என்று நினைக்கிறேன். நபிகளாருடைய சப்தத்தை கேட்கிறார்கள். சுவர்க்கத்தின் பாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பாலும் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிற அறைகூவலை கேட்கிறார்கள். தின்று கொண்டிருந்த பேரிச்சம்பளங்களை தின்று முடிப்பதற்கு கூட அவருடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. பேரித்தம்பளங்களை வீசி எறிந்துவிட்டு போர்க்களத்திற்குள்ளே செல்கிறார். வெகு சீக்கிரமாக அந்த ஜன்னத்தை அடைய வேண்டுமே, வெகு விரைவாக சுவனத்தை நான் சென்றடைய வேண்டுமே என்று சொல்லி சுவர்க்கம் கிடைக்கும் என்ற அந்த நற்செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நான் அந்த சுவர்க்கத்திற்கு சென்று சேர வேண்டும் என்று சொல்லி உள்ளே நுழைகிறார். வீராவேசத்தோடு போரிடுகிறார். பின்னால் உள்ளுக்குள்ளே நுழைந்து சண்டையிட்டு எதிரிகளால் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டவரின் உடலை தேடி கண்டுபிடிக்கிறார்கள். உடலில் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட அம்பு தழும்புகள், காயங்கள். ஒரு உடம்புல 70 அம்புனா உடம்பு தெரியுமா, மூஞ்சி தெரியுமா, ஆளு யாருன்னு தெரியுமா?
அவர் யார் என்று கண்டுபிடிப்பதற்கே பெரும் சிரமம் ஆயிடுச்சு. அவங்க சகோதரி ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய விரலை பார்த்து, விரல் ஏதோ ஒரு அடையாளம் இருந்திருக்கும் போல இருக்கு, அந்த விரல் அடையாளத்தை வச்சுதான் இவர் என்னுடைய சகோதரன் இன்னார்தான் என்பதே கண்டுபிடிக்க முடிந்தது. மரணத்தை காதலித்த கூட்டம், மரணத்தை நேசித்த கூட்டம், மரணித்தால் சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால் இப்பொழுதே எனக்கு இறைவன் அனுமதித்த வகையிலே மரணம் கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த கூட்டம். நாம் அப்படிப்பட்ட உணர்வுக்கு ஆட்படவில்லை என்று சொன்னாலும் மரணிக்கிற நேரத்திலாவது நமக்கு அந்த உணர்வு வேண்டுமல்லவா? தயாரிப்புகளை மேற்கொள்ளுங்கள். என்ன தயாரிப்பு? குர்ஆன் சொல்லுகிறது. யாரெல்லாம் அந்த நேரத்தில் தடுமாறுவார்கள் அதை சொல்லுகிறது. அல்லாஹ் பேசுகிறான், வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாதி அஹதகுமுல் மௌத். மரணம் உங்களில் ஒருவரை வந்து அடைவதற்கு முன்னால் நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து அள்ளி செலவழியுங்கள். இறைவன் சொல்லுகிறான். சொல்லிட்டு அடுத்து சொல்றான், செலவழிக்காத என்ன பண்ணுவான் தெரியுமா? சேர்த்து சேர்த்து வச்ச கஞ்சப்பை என்ன தெரியுமா? ஃபயகூலு ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப். மரணம் வந்து விட்டது, இதோ நான் வந்து விட்டேன் என்று பதிலளிக்க வேண்டியவன் சொல்லுவானாம், ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், சிறிது நேரம் அவகாசம் தரக்கூடாதா? கொஞ்சம் டைம் கூட, என் செல்வங்களை தர்மம் செய்துவிட்டு வகும்பின சாலியின் நல்லவனா வந்துடுற, கொஞ்சம் வாய்ப்பை கூட. அல்லாஹ் என்ன சொல்வாடே, இந்த வாய்ப்பை தானடா இவ்வளவு நாளா கொடுத்தேன். ஒரு நாள் 2 நாளா, ஒரு மாதம் 2 மாதமா, ஒரு வருடம் 2 வருடமா, உன் வாழ்நாள் முழுக்க உனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு கடைசி நேரத்திலே வந்து கையேந்து நிற்கிறாயா? ஃபிரௌன் கேட்டானே, ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய இறைவனையும் ஹாரூனுடைய இறைவனையும் நான் நம்புகிறேன் என்று சொன்னான். அல்லாஹ்வை நம்பிட்டா விட்டுற வேண்டியதானே? என்ன நடந்தது? அல்லாஹ் சொல்லுகிறான், ஆல் ஆன வகத அசைத்த கபுல் வ குன்த மினல் முஃப்ஸிதீன். ஏம்பா இப்பதான் உனக்கு புத்தி வருதா? இதுவரைக்கும் மறுத்து கொண்டிருந்தாயே, குழப்பம் விளைவிப்பவனாக இருந்தாயே. கடைசி நேர பிரார்த்தனை இறைவனிடத்தில் ஏற்கப்படாது. கடைசி நேர புலம்பல்களால் எந்த பயனும் ஏற்படாது. இந்த நிமிடம் இதுதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நிமிடம். இறைவன் வழங்கிய செல்வங்களை நல்ல வழியில் நாளை மறுமைக்காக அள்ளி செலவழியுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், குர்ஆன் சொல்லுகிறது, இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை சிந்தித்துக் கொள்ளட்டும். நீங்க சிந்திச்சுக்குங்க, நான் செஞ்சிட்டேனா, எனக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேனா, என் மறுமை வாழ்க்கைக்கு பயனளிக்குமா, அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்துக்க. இல்லாட்டி இப்பமே ஆயத்தம் பண்ணிக்க. ஆயத்தம் பண்ணிட்டா சாகர நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ், ஆயத்தம் பண்ணலாட்டி சாகர நேரத்திலேயே புலம்பல் தான். அதே போல ஆயத்த ஏற்பாடுகளில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஏற்பாடு, ஆரம்பத்திலே சொன்னதை போல மனிதன் பாவி, பாவம் செய்வான், இறைவனுக்கு மாறு செய்வான், மனிதர்களுக்கு துரோகம் செய்வான். இது மனிதனுடைய இயல்பிலே இருக்கிறது. கடைசி நேரத்தில் புலம்பக்கூடாது என்றால் இந்த நிமிடத்திலே செய்த பாவங்களுக்கு பரிகாரத்தை செய்து முடித்து விடுங்கள். இப்பமே யோசிச்சு பாருங்க, என்னென்ன தப்பு செஞ்சோம். நினைவுக்கு வருகிற தவறுகளை எல்லாம் உடனடியாக சீர்திருத்துங்கள், பரிசீலனை செய்து உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். செய்யாத யாரும் இருக்க மாட்டான். பரிகாரம் செய்ய தேவையே இல்லை, அதெல்லாம் பெர்ஃபெக்ட்பா அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று இருக்கும். குறைந்தபட்சம் ஒன்றே ஒன்றிற்காவது இன்றைய தினம் முடிவெடுங்கள். நாளை காலை, நாளை மாலை, எதிர்வருகிற நாட்களுக்குள்ளாக நான் இன்னாருக்கு செய்த பிழைக்காக மன்னிப்பு கேட்பேன், அல்லது இறைவனுக்கு செய்த பிழைக்காக மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி ஒன்றே ஒன்றையாவது தேர்ந்தெடுத்து நாளை காலை போய் பிராயச்சித்தம் தேடுங்கள். எந்த மனிதருக்கும் நான் தவறே செய்யவில்லை, புண்படுத்தவே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கே ரெடி ஆயிருங்க. ஏன்? வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத்.
வலைசத்தி தௌபா, பாவ மன்னிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது. யாமலூன செய்யாத், பாவம் செய்து விட்டவன் பாவ மன்னிப்பு கேட்பானே, அவனது மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே ஏற்கப்படாது. எப்பொழுது தெரியுமா? ஹத்தா இதா ஜாஅஹதுல் மௌத், அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வந்துவிட்ட நேரத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கையேந்தினால் அவனுடைய மன்னிப்பு ஏற்கப்படாது. எப்ப வரும்னு தெரியாது, திருந்திருங்க. நம்ம நாமே திருத்திக்குவோம், புரண்டு பிடிக்க தேவையில்லை. செய்த குற்றங்களை சீர்திருத்துங்கள். நீங்க குற்றம் செய்யாதீங்கன்னு யாரும் சொல்லல, அப்படி கூட அல்லாஹ் விரும்பல. இன்னும் சொல்ல போனா குற்றம் செய்யாத படைக்கிறதா இருந்தா மலக்குகளே அல்லாஹ் வச்சிருப்பானே. இன்னொரு சூழலா சொல்றாங்க, ஒருவேளை ஒரு பேச்சுக்கு ஒரு சமுதாயம் குற்றமே செய்யலாட்டி அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சு புட்டு ஓ எழுத்துபி கௌமின் ஆகரின் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வந்துருவாங்க. எப்படி இருக்கு பாருங்க கதை. குற்றமே செய்யாத ஒரு சமுதாயமா ஒரு சமுதாயம் இருந்துச்சுன்னா அவங்கள போக்கிட்டு வேறொரு டீமை கொண்டு வந்துருவானா அல்லாஹ். சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, அவர்கள் தவறு செய்வார்கள், பிறகு தவறை உணர்ந்து கொள்கிற பொழுது தவறு செய்து விட்டோமே என்று பயந்து அஞ்சி நடுங்கி தன் தவறை திருத்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ் அவர்களையே விரும்புகிறார். இந்த ஹதீஸை கேட்டவன சிலவர் உள்டாவா நினைக்கலாம், ஓ அப்ப நம்ம தப்பு செய்யணும் போல இருக்குது. நீங்க முடிவெடுத்துலாம் தப்பு செய்ய தேவையில்லை, தப்பே செய்யக்கூடாது முடிவெடுத்தாலும் நீங்க தப்பு செய்யத்தானே செய்யறீங்க. அதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லு. தப்பே செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டு நீ தப்பு செய்ய இரு பார்க்கலாம், என்ன முடிவெடுத்தாலும் செய்வேன். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தப்பு செய்யத்தான் செய்வான்பா மனுஷன் செய்வனி. நான் அதை பத்தி நான் குறை சொல்லல, செஞ்சிட்டியா கவனத்துக்கு வந்துட்டா மத்தவங்க சொல்லிட்டாங்களா இது தப்புன்னு எச்சரிச்சுட்டாங்களா, அல்லாஹ்வுக்கு பயந்து திருத்திக்க, மௌத்துக்கு பயந்து திருத்திக்க. ஈகோ பார்க்காத, பெருமை பார்க்காத, சின்னவன் பெரியவன் பார்க்காத, நானா நீ நான் பார்க்காத, மரணத்தை பாரு, மௌத்தை பாரு, மறுமையை பாரு, அல்லாஹ்வை பாரு. ஏன் சாகர நேரத்தில் நீ கேட்ப, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, பயனளிக்காது. நபி தோழர்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம். செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக அவர்கள் கொடுத்திருக்கிற விலை என்ன தெரியுமா? சில தோழர்கள் தங்கள் உயிரையே தவறுக்கு பரிகாரம் செய்வதற்காக கொடுத்திருக்கிறார்கள். நாமெல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட ஒரு வரலாற்று செய்தி. மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்துடைய தோழர்களில் ஒரு அற்புதமான தோழர். அவர் ஒரு தவறு செய்தார், தவறுக்காக இறைவனிடத்திலே பிராயச்சித்தம் தேடினார். அவர் கேட்ட மன்னிப்புக்கு இறைவன் மன்னிப்பளித்தான். அந்த மன்னிப்பை பார்த்து நபிகளார் சொல்லுகிறார்கள், லக்கது தாவ தௌபத்தன், இந்த மாயிஸ் இறைவனிடத்திலே மன்னிப்பை பெற்றிருக்கிறார். எப்படிப்பட்ட மன்னிப்பு தெரியுமா? அந்த மன்னிப்பை ஒரு கூட்டத்தாரின் தலையிலே பங்கு வைத்தால் லவஸஅத்துஹும், அந்த சமுதாயத்தின் முழுமையான பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். அந்த அளவிற்கு அவர் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றிருக்கிறார். தப்பு செஞ்சிட்டாரு, செஞ்ச தப்புக்கு பரிகாரம் பண்ணி அல்லாஹ்ட்ட கையேந்தி வருந்தி கஷ்டப்பட்டு இனிமே நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு திருந்தினாரு. அல்லாஹ் மன்னிச்சான அந்த மன்னிப்பு அவருக்கு மாத்திரம் உள்ளதல்ல, அதை பங்கு வைத்தால் ஒரு சமுதாயத்தின் தீமையே அழிக்கப்பட்டு விடும். அவ்வளவு பெரிய மன்னிப்பு. அப்படி வர்ணிக்கப்பட்ட மாயிஸ் என்ன செய்தார்? நபிகளாரிடத்திலே வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே தஹ்ஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்னை சுத்தப்படுத்துங்கள், தூய்மைப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைஹக், போடா போடா, என்னத்த சுத்தப்படுத்துன்னு வந்து நிக்கிற, போடு வருஜி திரும்பு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளு, வதூபு இலைஹி, அல்லாஹ் பக்கம் போ. போயிட்டார், திரும்ப வர்றாரு, தஹ்ஹிர்னி யா ரசூலல்லாஹ், தூய்மைப்படுத்துங்க. திரும்பவும் அதே ரசூலுல்லாஹ், போ போ ஓடு, அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு. போயிட்டாரு, திரும்ப வர்றாரு, மூன்றாம் முறை அதே செய்தி, அதே பதில், திரும்ப செல்கிறார். நான்காம் முறை மீண்டும் வருகிறார். நபிகளார் கேட்கிறார்கள், ஃபீமத்து தஹ்ஹிர்னி, எதிலிருந்து உன்னை சுத்தப்படுத்தணும்பா சொல்லுப்பா. போனா போக மாட்டேங்கிறீங்க, எண்ணத்துல இருந்து ஒன்று சுத்தப்படுத்தணும். மினஸ்ஸினா, அல்லாஹ்வின் தூதரே விபச்சாரத்து குற்றச்சாட்டிலிருந்து என்னை தூய்மைப்படுத்துங்கள், நான் பாவம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகமா அல்லது ஒரு குற்றச்சாட்டை இப்படித்தான் அணுக வேண்டுமா என்று தெரியவில்லை. நபிகளார் கேட்கிறார்கள்,
தோழரை பார்த்து கேட்கிறார்கள், அபிஹி ஜுனூன், நாளுக்கு மூலங்களை கலண்டுருச்சா? சஹாபாக்கள் வந்து பேசிட்டு சொல்றாங்க, இல்லையே ரசூலுல்லாஹ் நல்லா தானே இருக்கிறாரு. அஷரிப ஹம்ரன், அல்லது எதுவும் போதை வஸ்துக்கள் சாப்பிட்டு இருக்கிறாரா, மதுபானம் மருந்தி இருக்கிறாரா? வந்து வாயெல்லாம் ஊதி பார்க்க சொல்லி மோந்து பார்த்துட்டு, இல்லையே ஒரு வாடையும் இல்லையே, குடிச்ச மாதிரி தெரியலையே, தெளிவாகத்தான் இருக்கிறார். அப்படியானால் அதற்கு பிறகு நபிகளார் சொல்லுகிறார்கள், அப்படியா நீர் செய்துவிட்ட குற்றம் உண்மை என்று சொன்னால் மரண தண்டனையை பரிசு, இவருக்கு மரண தண்டனை அழியுங்கள் என்று சொல்லி அவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள் நபிகள் நாயகம். தவறு செய்தார், அந்த தவறுக்கு பிராயச்சித்தம் என்பது என் உயிர் தான் என்று அவருக்கு தெரிகிறது. அந்த உயிரை கொடுத்தேனும் தவறிலிருந்து தன்னை பாதுகாக்க நினைத்தாரே. ஏன்? இஸ்லாத்திற்கு வருகிற பொழுது நபிகளார் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி அது. பையத்து செய்வாங்கல்ல ரசூலுல்லாஹ் காலத்துல, என்ன உறுதிமொழி எடுப்பாங்க? பாயுனி அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ வலா தஸ்ரிகு வலா தஸினு வலா தக்துலு அவுலாதக்கும் வலா தஅது பிபுஹ்தானின் தஃப்தருனஹு பைன ஐதீக்கும் வ அர்ஜுலிக்கும் வலா தஅசு ஃபி மஅரூஃபின். நாங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டோம், பையத்து செய்யுங்க. திருட மாட்டோம், குழந்தைகளை கொல்ல மாட்டோம், அவதூறு சொல்ல மாட்டோம், பாவங்களில் நன்மையான காரியங்களில் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம் அப்படின்னு எனக்கு உறுதிமொழி தாருங்கன்னு கேட்பாங்க ரசூலுல்லாஹ். கேட்டு சஹாபாக்கள் கையில பையத்து பண்ணுவாங்க. பண்ண அதோட சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபமன் வஃபா மின்கும் ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். இதையெல்லாம் யார் கடைபிடித்தாரோ அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஒமன் நஸாப மின் ذلك شيئا, யாராவது ஒருத்தர் இதில் இருக்கிற பாவத்தை செஞ்சிட்டா ஃபஊகிப லஹு ஃபித் துன்யா, அதற்காக உலகத்திலே தண்டிக்கப்பட்டு விட்டால் ஃபஹுவ கஃபாரத்துல் லஹு, அந்த தண்டனையே அவருக்கு பரிகாரமாக அமைந்துவிடும். நாளை மறுமையில் அதற்காக தண்டிக்கப்பட மாட்டார். அதை அவர் நினைச்சு பார்க்கிறார். இப்ப தண்டனை வாங்கிட்டா மறுமையில தப்பிச்சேன், மௌத்துக்கு பிறகு தப்பிச்சேன், இப்ப தண்டனையை வாங்கலாட்டி மௌத்துக்கு பிறகு மாட்டிக்குவேன். அவராக வந்து சொன்னார், யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, யாரும் அந்த தப்பை பார்க்கல, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. தானாக முன்வந்து தான் செய்த தவறை சுட்டிக்காட்டி சீர்திருத்தி பரிகாரம் செய்து மரணத்தையே பரிசாக பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், நமக்கு அப்படிப்பட்ட உயிர் கொடுக்கிற பரிகாரங்கள் செய்ய வேண்டிய சூழல் இன்றைக்கு இல்லை. ஆனாலும் தவறு செய்கிறோம், திருந்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். குறிப்பாக மார்க்க ரீதியான செய்திகளில் எத்தனையோ தோழர்கள் சிறுக்கு பிதாத்துகளில் மூழ்கி கிடக்கிறார்கள். தௌஹீத்வாதிகள் மீது கொண்ட வெறுப்பால் தௌஹீத்வாதிகளுடைய சொற்களை மறுக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் வார்த்தைகளை மறுக்கிறார்கள், தூதரின் வார்த்தைகளை மறுக்கிறார்கள். சீர்திருந்துங்கள், எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக, உங்கள் மறுமைக்காக, உங்கள் நன்மைக்காக. மரணத்தை குறித்து அத்தனை முஸ்லிம்களும் பேசுகிறார்கள், ஆலிம்களும் பேசுகிறார்கள். அதனால் பெற வேண்டிய படிப்பினையை மட்டும் பேச மறுக்கிறார்கள், மறைக்கிறார்கள். என்ன படிப்பினை? அந்த மரண வேளையில் நீங்கள் அச்சமின்றி இருக்க வேண்டும் என்றால் வாழுகிற வாழ்க்கையை நேர்படுத்துவதை தவிர வேறில்லை. அல்லாஹ் ரசூல் காட்டிய வழிமுறைகளை கடைபிடிக்கின்றவனை தவிர வேறு எவனும் மறுமையில் வெற்றி பெறப் போவதில்லை. அதை கடைபிடியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான வாழ்க்கையை கடைபிடித்து மரணத்திற்கு முன்னால் அதற்கு தேவையான ஆயத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு அல்லாஹ் ரசூல் இட்ட கட்டளைப்படி மார்க்க விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பாக செய்து முடித்து மரணம் வருகிற தருணத்தில் மகிழ்ச்சியோடு அதை அரவணைக்கிற நன்மக்களாக மாறுவோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.